மாணவர்களின் வருகை உயர்ந்துள்ளதோடு அவர்களின் ஊட்டச்சத்தும் கற்றல் திறனும் மேம்பட்டுள்ளது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நாட்டிலேயே முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் தமிழ்நாட்டின் நகரப்பகுதிகளில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மேலும் 3.14 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் வரும் கல்வி ஆண்டு முதல் மேலும் விரிவுபடுத்தப்படும். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக வரும் நிதியாண்டில் 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகள் நல மையங்களில் அடிப்படை வசதிகளை உறுதி செய்திடும் வகையில் வரும் நிதியாண்டில் சுமார் 83 கோடி ரூபாய் செலவில் வாடகை கட்டிடங்களில் இயங்கி வரும் 500 குழந்தைகள் நல மையங்களுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்படும். ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்திற்காக வரும் நிதியாண்டில் 3676 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு 8597 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வி. இன்றைய அரும்புகள் நாளைய மலர்கள், இன்றைய மழலைகள் நாளைய நமது மரபு காக்கும் மாண்புறு செல்வங்கள். அவர்களை வளமோடு வாழ வைப்பது அரசு, ஆடவர், பெண்டிர் இம்மூவரின் ஒத்துழைப்பின் பார்ப்பட்டதாகும். 1971-72 நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்ற முத்தமிழறிஞர் கலைஞரின் இந்த வாசகங்களை மனதில் இருத்தி நமது அரசு பல முன்னோடி திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வரும் தலைசிறந்த கல்வியாளருமான பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் பெயரால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2025-26ஆம் ஆண்டில் அரசு பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள் மற்றும் குடிநீர் வசதி உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கிடும் பொருட்டு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உயர் தொழில்நுட்பத்தை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் கற்றல் கற்பித்தல் சூழலை நவீனமாக்கிட இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. 2025-26ஆம் ஆண்டில் 2000 பள்ளிகளுக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கணினி ஆய்வகங்கள் மேம்படுத்தப்படும். அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பயின்று வரும் பள்ளிகளில் உள்ள 880 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும். மேலும் அரசு பள்ளிகளில் 2025-26ஆம் ஆண்டில் 2676 பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 2025-26ஆம் ஆண்டில் 1721 முதுகலை ஆசிரியர்களும் 841 பட்டதாரி ஆசிரியர்களும் நேரடி நியமனம் மூலம் பணியமர்த்தப்படுவார்கள். இதற்கான தேர்வு அறிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிடும். அரசு பள்ளி மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றும் உயர்ந்த நோக்கத்தோடு உயர்கல்வி குறித்த விழிப்புணர்வும் சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2 ஆண்டுகளில் 780 அரசு பள்ளி மாணவர்கள் இந்தியாவின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களான இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT, தேசிய சட்ட பல்கலைக்கழகம் NLU உள்ளிட்ட நாட்டின் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சிறப்பிடம் பெற்று சேர்க்கை பெற்றுள்ளனர். மேலும் 12 மாணவர்கள் முழு கல்வி உதவித்தொகையுடன் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் கல்வி பயின்று பெறுகின்றனர். இதன் அடுத்த கட்டமாக 20 வகையான கல்வி பிரிவுகளில் 350க்கும் மேற்பட்ட பல்வேறு அகில இந்திய உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உள்ள கல்வி உதவித்தொகையுடன் கூடிய பட்டப்படிப்பு வாய்ப்புகள் குறித்தான விழிப்புணர்வு நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டம் மூலம் தமிழ்நாட்டின் அனைத்து மாணவர்களுக்கும் சென்றடைய முயற்சிகள் எடுக்கப்படும். முதற்கட்டமாக மாநிலத்தின் அனைத்து 388 ஊராட்சி ஒன்றியங்களில் அமைந்துள்ள 500 அரசு பள்ளிகளில் உயர்கல்வி குறித்தான விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும். இதன் மூலம் இந்த 500 அரசு பள்ளிகள் மட்டுமின்றி அருகில் அமைந்திருக்கும் இதர அரசு பள்ளி மாணவர்களும் பயனடையும் வகையில் இத்திட்டம் நிறைவேற்றப்படும் போது 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்திடும் 1 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் முதற்கட்டத்தில் பயனடைவார்கள். நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டத்தின் மூலம் குறைந்தது 2000 அரசு பள்ளி மாணவர்கள் இனி ஒவ்வொரு ஆண்டும் அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து சிகரம் தொடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கென 50 கோடி ரூபாய் இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் சமகர சிக்ஷா கீழ் பல்வேறு மாணவர் நலன் சார்ந்த திட்டங்களை கடந்த 7 ஆண்டுகளாக மாநில அரசு சிறப்புடன் செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக மாணவர்களின் அடிப்படை கல்வி அறிவை உறுதி செய்யும் எண்ணும் எழுத்தும் திட்டம்
மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு கல்வி, தொலைதூர குடியிருப்புகளிலிருந்து மாணவர்கள் பள்ளிகளுக்கு வந்து சென்றிட போக்குவரத்துப்படி, ஆசிரியர்களின் ஊதியம், மாணவர்களின் எதிர்காலத்தை செதுக்கிடும் உயர்கல்வி வழிகாட்டி, மாணவர்களின் தனித்திறன்கள் மிளிர்ந்திட கலைத்திருவிழா, கல்வி சுற்றுலா, இணைய வசதி உள்ளிட்ட பள்ளிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் என பல்வேறு திட்டங்கள் மாணவர்களின் கல்வி நலன் சார்ந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. எனினும் இந்த ஆண்டு மும்மொழிக் கொள்கையை உள்ளடக்கிய ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையினை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாததால் ஏற்கனவே ஒப்புதல் வழங்கிய நிலையிலும் 2152 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு விடுவிக்காமல் வஞ்சித்துள்ளது என்பதை இம்மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை விடுவிக்காவிட்டாலும் மாணவர் நலன் கருதி அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி ஒரு துளியேனும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆசிரியர்களின் ஊதியம் உள்ளிட்ட அத்திட்டங்களுக்குரிய நிதியை மாநில அரசே தனது சொந்த நிதி ஆதாரங்களில் இருந்து விடுவித்துள்ளது. நெருக்கடியான இந்த சூழ்நிலையிலும் 2000 கோடி ரூபாய் நிதியினை இழந்தாலும் இருமொழிக் கொள்கையினை விட்டுத்தர மாட்டோம் என கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று தமிழ்நாட்டின் தன்மானம் காத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அணிவகுத்துள்ளனர். எத்தனை தடைகள் எதிர்வரினும் மன உறுதியோடு நம்மை வழிநடத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவாய் திரண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசனின் வைர வரிகளை நினைவு கூற விழைகிறேன். தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் தூளாய் போகும். தொலைதூர மலைப்பகுதிகளில் வாழ்ந்து வரும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு குறிப்பாக பழங்குடியின மாணவர்களின் இடைநிற்றலை குறைக்கும் நோக்கத்தோடு மாணவர்கள் அவர்களது இருப்பிடத்திற்கு அருகிலேயே உயர்கல்வியை தொடர்ந்து பயின்றிட அரசு தொடர் முயற்சிகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் தாளவாடி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மற்றும் கல்வராயனமலை, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை உள்ளிட்ட இடங்களில் உள்ள தொலைதூர மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள 14 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும். தென் தமிழ்நாட்டின் அறிவாலயமாக தேர்ந்தெடும் மதுரை மாநகரில் உருவாக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு இதுவரை 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாசகர்கள் வருகை புரிந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து கோவை மற்றும் திருச்சியில் மாபெரும் நூலகங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அறிவை பரவலாக்கிடும் முயற்சிகளின் அடுத்த கட்டமாக சேலம், கடலூர் மற்றும் திருநெல்வேலியில் பொதுமக்கள் போட்டித் தேர்வு எழுதிடும் மாணவர்கள் பயன்பெறும் விதமாக தலா 1 லட்சம் புத்தகங்கள் மற்றும் மாநாட்டுக்கூட வசதிகளுடன் நூலகங்கள் அமைக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 46,767 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உயர்கல்வி. சோழமண்டல கடற்கரையினை நில அளவீடு செய்திட திட்டமிட்ட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் தேவைக்கென நில அளவையர் பயிற்சி வழங்கிட 231 ஆண்டுகளுக்கு முன் 1794 12 மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட மதராஸ் நில அளவையர் பள்ளி மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சர்வே பின்னர் 1859 ஆண்டு பொறியியல் கல்லூரியாக உருப்பெற்றது வரை கிண்டி பொறியியல் கல்லூரியின் பயணம் நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டது. கடந்த 47 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் அண்ணா பல்கலைக்கழகம் நாட்டின் முதன்மையான கல்வி நிறுவனங்கள் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. தமிழ்நாட்டு மாணவர்களின் தொழில்நுட்ப கனவுகளின் சகரமாய் விளங்கிடும் அண்ணா பல்கலைக்கழகத்தினை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் நாட்டிலேயே சிறந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் முதல் 10 இடங்களுக்குள்ளும் உலக அளவிலான QS தரவரிசை பட்டியலில் முதல் 150 இடங்களுக்குள்ளும் இடம்பெறச் செய்த உரிய செயல் திட்டம் வகுக்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் திறன்மிகு வகுப்பறைகள், நவீன தொழில்நுட்ப ஆய்வகங்கள், புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள், புத்தொழில் நிறுவன பூங்கா, வளர்ந்து வரும் துறைகளுக்கான ஆராய்ச்சி உதவி, மெய்நிகர் ஆய்வகங்கள் ஆகியவை முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் துணையோடு அமைக்கப்படும். கற்றல் மற்றும் கற்பித்தல் அனுபவத்தை மேம்படுத்திட முன்னணி தொழில்நுட்ப நிபுணர்கள், வெளிநாட்டு பேராசிரியர்கள் 3 மாதங்கள் வரையிலான குறுகிய காலத்திற்கு சிறப்பு ஆராய்ச்சிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள்.
முனைவர் பட்ட மற்றும் முதுமுனைவர் ஆய்வு மாணவர்களை ஊக்குவிக்க புதிய திட்டங்கள் வகுக்கப்படும். உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களின் இணைப்படிப்புகளை பயின்றிட வழிவகை உருவாக்கப்படும். நவீன வசதிகளுடன் கூடிய மாணவர் விடுதிகள், தலைசிறந்த வீரர்களை உருவாக்கிட உகந்த விளையாட்டுச் சூழல், அனைத்து உயிரினங்களும் இணைந்து வாழும் பசுமை பரப்பு என அண்ணா பல்கலைக்கழகத்தை ஆசியாவின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் இடம்பெற செய்திட உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும். இம்மாபெரும் கனவை நனவாக்கிட அரசு பங்களிப்பு, பல்கலைக்கழக நிதி மற்றும் முன்னாள் மாணவர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு ஆகியவற்றை கொண்டு அடுத்த 5 ஆண்டுகளில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும். அரசு பல்கலைக்கழகங்களின் நிதி பற்றாக்குறையை குறைக்கும் வண்ணம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் தொகுப்பு நிதி நல்கை 700 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மேலும் தமிழ்நாட்டில் செயல்படும் அரசு பல்கலைக்கழகங்களின் கல்வி செயல்பாடுகள், ஆராய்ச்சி திறன் மேம்பாடு, ஆசிரியர்களுக்கான தொடர்பயிற்சி, பாடத்திட்ட மேம்பாடு, தேர்வு முறை மற்றும் நிர்வாக சீர்திருத்தம் ஆகிய தளங்களில் உரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும் நோக்கில் 200 கோடி ரூபாய் கொண்ட சிறப்பு தொகுப்பு நிதியம் உருவாக்கப்படும். உலகளாவிய திறன் மையங்கள் மற்றும் உற்பத்தி செய்யும் தொழில் நிறுவனங்கள் தங்களது பொருட்களின் வடிவமைப்பு, மேம்பாடு, புத்தாக்கம் உள்ளிட்ட ஆராய்ச்சிகளை அரசு பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், ஆய்வு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்துவதை ஊக்கப்படுத்திட அரசு மானியம் வழங்கப்படும். இதற்கென தொழில் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க நிதியை உருவாக்கிட 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் தொழில் நிறுவனங்களும் உயர்கல்வி நிறுவனங்களும் இணைந்து செயலாற்றிட வாய்ப்பு உருவாக்கப்படும். தமிழ்நாட்டில் அரசு பொறியியல் கல்லூரிகள் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் தொழில்துறைகளின் தேவைகளை நிறைவு செய்யும் விதமாக செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இணைய பாதுகாப்பு, சைபர் செக்யூரிட்டி, மேம்படுத்தப்பட்ட உற்பத்தி தொழில்நுட்பம், அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, எந்திரவியல், ரோபோட்டிக்ஸ், மின்வாகன தொழில்நுட்பம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜி மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் உள்ளிட்ட வளர்ந்து வரும் துறைகளில் புதிய பட்டப்படிப்புகள் வரும் கல்வியாண்டு முதல் அறிமுகம் செய்யப்படும். இவ்வகை நவீன தொழில்நுட்ப படிப்புகளை மாணவர்களுக்கு முறையாக அறிமுகம் செய்திட 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பொறியியல் கல்லூரிகளில் திறன்மிகு மையங்கள், சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து உருவாக்கப்படும். அதேபோன்று அரசு பலவகை பாலிடெக்னிக் தொழில்நுட்ப கல்லூரிகளில் திறன்மிகு உற்பத்தி, ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, இணைய பாதுகாப்பு, சைபர் செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங், உணவு தொழில்நுட்பம், ஃபுட் டெக்னாலஜி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தொழில்நுட்பம், ரெனியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜி, ஆளில்லா வான்கலம் வடிவமைப்பு, ட்ரோன் டிசைன் அண்ட் அப்ளிகேஷன் ஆகிய துறைகளில் புதிய பட்டய படிப்புகள் அறிமுகப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் இயங்கி வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதல் மற்றும் 2ஆம் சுழற்சி முறையில் மாணவர்கள் அதிகம் விரும்பி தேர்ந்தெடுக்கும் பாடப்பிரிவுகளில் கூடுதலாக 15,000 இடங்கள் வரும் கல்வியாண்டு முதல் தொடங்கப்படும். இம்முயற்சிக்கு தேவையான கட்டமைப்பு மற்றும் மனித வளத்திற்கென 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை பொறுத்தவரை நாட்டிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. அந்த சாதனை அளவை மேலும் உயர்த்திடும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கு தரமான உயர்கல்வியினை தொடர்ந்து வழங்கிட இந்த அரசு பல முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது. பெருந்தலைவர் காமராசர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பொறியியல் கல்லூரிகள், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் திறன்மிகு வகுப்பறைகள், நவீன ஆய்வகங்கள், மின் பதிப்புகள் கொண்ட நூலகங்கள், மாணவர் விடுதிகள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் 2025-26ஆம் ஆண்டில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். பொறியியல், வேளாண்மை உள்ளிட்ட தொழில் படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ளொதுக்கீடு கடந்த 2021-22ஆம் ஆண்டு கல்வியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், போக்குவரத்து கட்டணம் என அவர்களின் மொத்த கல்வி செலவையும் முழுமையாக அரசே ஏற்றுக்கொள்கிறது. இத்திட்டத்தின் கீழ் பல்வேறு தொழில் படிப்புகளில் தற்போது பயின்று வரும் 49,038 மாணவர்களின் கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்றிடும் வகையில் வரும் நிதியாண்டிற்கு 550 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற முன்னோடி திட்டங்களால் தமிழ்நாட்டின் மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அத்தேவைகளை நிறைவேற்றும் விதமாக நீலகிரி மாவட்டம் குன்னூர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சென்னை மாவட்டம் ஆலந்தூர், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி,
செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர், பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஆகிய இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும். மாணவர்களிடையே அறிவியல் சிந்தனையை வளர்த்திடவும் இளைய தலைமுறையினருக்கு புதிய தொழில்நுட்ப வசதிகளை தொடர்ந்து அறிமுகம் செய்திடும் நோக்கோடு சிங்கப்பூர் அறிவியல் மையத்துடன் இணைந்து நவீன முறையில் வடிவமைக்கப்பட்ட சென்னை அறிவியல் மையம் உருவாக்கப்படும். இம்மையத்தில் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித ஸ்டெம் புலங்கள் மட்டுமின்றி விண்வெளி, வானவியல் துறைகளின் மெய்நிகர் மாதிரிகளும் இடம்பெற்றிருக்கும். குழந்தைகளுக்கான அறிவியல் பூங்கா, நவீன வானவியல் தொலைநோக்கு வசதிகள், ஆழ்கடல் உயிரினங்கள் மற்றும் வானவியல் நகர்வுகளை ஆழ்ந்து உணரக்கூடிய டிஜிட்டல் திரை அனுபவ அரங்குகள், அறிவியல் மாநாட்டு கூடங்கள், பார்வையாளர்களுக்கான பசுமை புல்வெளிகள் என அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட சென்னை அறிவியல் மையம் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் அரசு பங்களிப்புடன் உருவாக்கப்படும். நாள்தோறும் மாறிவரும் தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள், புத்தாக்க சிந்தனை, தொழில்துறை வளர்ச்சி ஆகியவற்றுக்கு அணிவேராகவும் அடித்தளமாகவும் இருப்பது அடிப்படை அறிவியல். காலநிலை மாற்றம், உலக வெப்பமயமாதல், புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி சேமிப்பு தேவை, உலகெங்கும் பரவி வரும் நோய்க்கிருமிகள் என பல்வேறு சவால்கள் உருவாகி வருகின்றன. இவைகளுக்கான தீர்வுகளை நோக்கிய பயணத்தில் புதிய பார்வையுடன் அணுகும் அடிப்படை அறிவியல் ஆராய்ச்சிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட துறைகளின் வளர்ச்சியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதைப் போன்று அடிப்படை அறிவியல் மற்றும் கணித பேசிக் சயின்சஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆராய்ச்சி சூழலும் தமிழ்நாட்டில் மேம்பட வேண்டும் என்று கல்வியாளர்கள் கருதுவதை நமது அரசு கவனமாக பரிசீலித்து தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் கோவையில் 2 அடிப்படை அறிவியல் மற்றும் கணித ஆராய்ச்சி மையங்களை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் போன்ற நாட்டின் புகழ்பெற்ற ஆய்வு நிறுவனங்களுடன் இணைந்து உருவாக்கிட 100 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும். புகழ்பெற்ற அறிவியல்களின் வழிகாட்டுதலுடன் முனைவர் மற்றும் முதுமுனைவர் பட்டப்படிப்பு மூலம் உயர் அறிவியல் ஆராய்ச்சிகள் மட்டுமின்றி மாணவரிடையே ஆழமான அறிவியல் மனப்பான்மையை உருவாக்கிடவும் இம்மையங்கள் முக்கிய பங்காற்றிடும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உயர்கல்வித்துறைக்கு 8494 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நான் முதல்வன். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் உலகை வெல்லும் இளைஞர்களை தமிழ் மண்ணில் படைக்கும் உயரிய நோக்கம் கொண்டது. நாட்டின் பிற மாநிலங்களும் பின்பற்ற விளையும் இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 41.38 லட்சம் மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர். மேலும் 1 லட்சம் ஆசிரியர்களுக்கும் உரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு பயிற்சி பெற்ற மாணவர்களில் 1.04 லட்சம் மாணவர்கள் இதுவரை வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்றிய குடிமைப்பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெறுபவர்களின் எண்ணிக்கையை உயர்த்திட ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 மாணவர்களுக்கு அவர்கள் முதல்நிலை தேர்வுகளுக்கு தயாராகும் வகையில் 10 மாதங்களுக்கு மாதம் 7500 ரூபாயும், முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 25000 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து முதன்மை தேர்வில் வெற்றி பெற்று நேர்முக தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு 50000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இத்திட்டம் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நடைமுறைப்படுத்தப்படும். நமது இளைஞர்களின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதன் மூலம் அவர்கள் நாட்டின் எதிர்கால தூண்களாக திகழ்வார்கள் என்ற உயரிய நோக்கத்துடன் பல முன்னோடி திட்டங்களை நமது அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்திடும் வகையில் கடந்த நிதியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட தமிழ் புதல்வன் திட்டத்தில் 3.8 லட்சம் மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர். அரசு பள்ளி மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிடும் பொருட்டு அவர்கள் தங்களுடைய பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை வெளிநாட்டில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் பயின்றிட உதவித்தொகை அளிக்கும் வகையில் 10 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும். தமிழ்நாட்டு மாணவர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்கும் வகையில் தேவையின் அடிப்படையில் 2025-26 ஆண்டில் 1 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு 2500 கோடி ரூபாய் அளவிற்கு பல்வேறு வங்கிகள் கல்விக் கடன் வழங்குவதை இந்த அரசு உறுதி செய்யும். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு. இந்தியாவிலேயே விளையாட்டுத் துறையில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தும் நோக்கில் இந்த அரசு கடந்த 4 ஆண்டுகளில் விளையாட்டு மேம்பாட்டிற்காகவும் விளையாட்டு வீரர்களின் நலனுக்காகவும் பல்வேறு முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. சர்வதேச
மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்களை வென்ற 4554 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு இதுவரை 151 கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீட்டின் கீழ் இதுவரை 93 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 44வது செஸ் ஒலிம்பியாட் 2022, கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் 2023, தெற்காசிய இளையோர் தடகள சாம்பியன்ஷிப், ஆசிய ஆண்கள் ஹாக்கி சாம்பியன்ஸ் கோப்பை 2023 போன்ற பல்வேறு சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாடு அரசால் சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளன. இன்று உலக அரங்கில் சதுரங்க விளையாட்டின் தலைநகராக தமிழ்நாடு விளங்குகிறது. இதுவரை 2 உலக சாம்பியன்கள் மற்றும் 31 கிராண்ட் மாஸ்டர்கள் தமிழ் மண்ணிலிருந்து உருவாகியுள்ளனர். இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளும் பொருட்டும் மாணவர்களிடையே சதுரங்க விளையாட்டை ஊக்குவித்து பல சாம்பியன்களை எதிர்காலத்தில் உருவாக்கும் வகையிலும் பள்ளி பாடத்திட்டத்தில் சதுரங்க விளையாட்டினை சேர்த்திடும் விதமாக உடல் கல்வி பாடத்திட்டம் உரிய வகையில் மாற்றியமைக்கப்படும். இந்தியாவின் மாறுபட்ட நிலப்பரப்புகள் மற்றும் ஏராளமான இயற்கையில் கொஞ்சம் இடங்கள் மலையேற்ற விளையாட்டு ஆர்வலர்களுக்கு ஏற்றதாக உள்ளன. பயிற்சி பெற்ற மலையேற்ற வீரர்கள் இந்தியாவில் மட்டுமின்றி உலகெங்கும் பயணம் செய்து சிகரம் தொட விழைகின்றனர். எனவே பல்வேறு மலையேற்ற வீரர்களின் பெருங்கனவான உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை புரியும் தமிழ்நாட்டை சார்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு 10 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு 572 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழிலாளர் நலன் திறன்மிக்க மனித வளத்தை அதிகரித்திடவும் தொழிற்சாலைகளின் தேவைக்கேற்ப தொழிற்பயிற்சி அளித்து இளைஞர்களுக்கு பயனுள்ள வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதற்கும் திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை, புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல், காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம், மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார்கோயில், அரியலூர் மாவட்டம் தாப்பலூர், ராமநாதபுரம் மாவட்டம் திருவுத்திரகோசமங்கை, திருச்சி மாவட்டம் மணப்பாறை, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், தென்காசி மாவட்டம் குருக்கல்பட்டி மற்றும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஆகிய 10 இடங்களில் தலா 4 தொழிற்பிரிவுகள் கொண்ட புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மொத்தம் 152 கோடி ரூபாய் செலவில் துவங்கப்படும். இதனால் ஆண்டொன்றுக்கு கூடுதலாக 1308 மாணவ மாணவியர் பயிற்சி பெற்று பயனடைவர். கட்டுமான தொழிலாளரின் குழந்தைகள் தொழிற்கல்வி பெற்று அவர்தம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம், திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர், கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் மற்றும் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஆகிய கட்டுமான தொழிலாளர்கள் அதிகமாக உள்ள மாவட்டங்களில் விடுதி வசதியுடன் கூடிய 7 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தலா 6 தொழிற்பிரிவுடன் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய நிதியுதவியுடன் 148 கோடி ரூபாய் செலவில் துவங்கப்படும். இதனால் ஆண்டொன்றுக்கு கூடுதலாக 1370 மாணவ மாணவியர்கள் பயிற்சி பெற்று பயனடைவர். கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களுக்கு தசைக்கூட்டு வலி பிரச்சனை, மஸ்குலோஸ்கெலிட்டல் ப்ராப்ளம் உள்ளிட்ட பணி சார்ந்த நோய்களை கண்டறிந்து உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்கும் வகையில் 40 வயதிற்கு மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்து மருத்துவ பரிசோதனை அட்டை வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் 16.7 லட்சம் கட்டுமான தொழிலாளர்கள் பயனடைவர். வேகமாக வளர்ந்து வரும் இணையம் சார்ந்த பொருளாதார சூழலில் இணையம் சார்ந்த சேவை பணிகளில் ஈடுபடும் இளைஞர்களின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்து வரும் நிலையில் இத்தொழிலாளர்களின் நலனுக்காக தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள் நலவாரியம் கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு உருவாக்கப்பட்டது. இந்நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 2000 இணையம் சார்ந்த சேவைப்பணி தொழிலாளருக்கு புதிதாக 2 சக்கர மின்வாகனம் ஸ்கூட்டர் வாங்கும் பொருட்டு தலா 20,000 ரூபாய் மானியமாக வழங்கும் புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் உள்ள இணையம் சார்ந்த சேவைப்பணி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் சுமார் 1.5 லட்சம் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணம் மற்றும் இயலாமை இழப்பீட்டிற்கான குழு காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். மேலும் இவ்வகை சேவைப்பணி தொழிலாளருக்கென அனைத்து வசதிகளுடன் கூடிய ஓய்வுக்கூடங்கள் சென்னை, கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் உருவாக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு 1975 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு
நாட்டில் புற்றுநோயினால் பாதிப்படைவர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்படும் மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. எனவே தரமான புற்றுநோய் சிகிச்சை மற்றும் உரிய பராமரிப்பு சேவைகளை அனைவருக்கும் வழங்கிட தமிழ்நாடு அரசு உறுதி பூண்டுள்ளது. இக்குறிக்கோளினை நிறைவேற்றும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை மாநில அளவிலான முதன்மை புற்றுநோய் மையமாக அறிவிக்கப்பட்டது. அதனை தரம் உயர்த்தி உலகத்தரம் வாய்ந்த புற்றுநோய் கண்டறிதல் மற்றும் சிகிச்சை, நோய் ஆதரவு சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை 800 படுக்கைகளுடன் கூடிய தன்னாட்சி பெற்ற மையமாக செயல்படும் வகையில் அடுத்த 2 ஆண்டுகளில் 120 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும். நவீன நோய் கண்டறியும் முறைகளை கையாண்டு ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோயை கண்டறிதலை அறிமுகப்படுத்திட இடைநிலை மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு தேவையான நவீன மருத்துவக் கருவிகள் மற்றும் மனித வளம் ஆகியவற்றை 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த 3 ஆண்டுகளில் வழங்கிட அரசு திட்டமிட்டுள்ளது. கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கவும் தமிழ்நாட்டில் அந்நோயினை அறவே அகற்றவும் HPV ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தடுப்பூசியை 14 வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் படிப்படியாக வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கென 2025-26 ஆண்டில் 36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். மேலும் அனைத்து மகளிரும் பயன்பெறும் வகையில் அவர்களது வசிப்பிடங்களுக்கு அருகில் சென்று நடமாடும் மருத்துவ குழுக்கள் மூலம் முக்கிய புற்றுநோய்கள் மற்றும் இருதய நோய் ஆகியவற்றை கண்டறிவதற்கான சோதனைகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் குறித்து ஆலோசனை வழங்குதல் ஆகிய பல்வேறு சேவைகளை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து வழங்கிட 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பெருகிவரும் தொற்றா நோய்களின் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் விதமாக மக்களை தேடி மருத்துவம் எனும் மகத்தான திட்டத்தின் மூலம் பயனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கான பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் இதுவரை 2,20,00,000 பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் வழங்கப்பட்டுள்ளன. தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதில் முதன்மையான மற்றும் சிறப்பான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தியதற்காக ஐநா அமைப்பின் 2024 ஆண்டிற்கான யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்ற விருது தமிழ்நாடு அரசின் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. சாலை விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைத்திடும் வகையிலும் அதனால் ஏற்படும் மருத்துவ செலவினை குறைத்திடும் நோக்கத்தோடு நாட்டிற்கே முன்னோடியாக தொடங்கப்பட்ட இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்னும் திட்டத்தின் கீழ் 250 அரசு மருத்துவமனைகள், 473 தனியார் மருத்துவமனைகள் என மொத்தம் 723 மருத்துவமனைகள் மூலம் இதுவரை 3,43,156 நபர்களுக்கு 302 கோடி ரூபாய் செலவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்களின் இன்னுயிர் காக்கப்பட்டுள்ளது. தேசிய நலவாழ்வு குழுமம் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு 2,754 கோடி ரூபாயும், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்திற்கு 1,092 கோடி ரூபாயும், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு 1,461 கோடி ரூபாயும், அவசர ஊர்தி சேவைகளுக்கு 348 கோடி ரூபாயும் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 21,906 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழில்துறை மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் தோல் பொருட்கள், தானியங்கி வாகனங்கள் மற்றும் வாகன உபபாகங்கள் ஆகியவற்றின் உற்பத்தியில் நாட்டிலேயே தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம் வகித்து வருகிறது. நாட்டிலேயே தொழிற்சாலைகள் பணிபுரியும் மொத்த பெண் தொழிலாளர்களில் 41% தன்னகத்தை கொண்ட சிறப்பையும் தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. ஒன்றிய நிதியரசின் நிதி ஆயோக் வெளியிட்ட ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு கடந்த 2 ஆண்டுகளாக தொழில்துறையில் அதிக அளவிலான முதலீடுகளை ஈர்த்து வருகிறது. தேசிய ஏற்றுமதியில் 33% பங்களிப்புடன் இந்தியாவின் மிகப்பெரும் மின்னணு பொருட்களுக்கான ஏற்றுமதி சூழல் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. 2020-21 ஆண்டில் $1.66 பில்லியன் இருந்த மாநிலத்தின் மின்னணு ஏற்றுமதி 2023-24 ஆண்டில் $9.56 பில்லியன் அதிவேக வளர்ச்சி அடைந்துள்ளது. மின்னணு பொருள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலை பெற்றிட பல முயற்சிகளை அரசு எடுத்து வருகிறது. அதன் அடுத்த கட்டமாக தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 எனும் 5 ஆண்டு கால திட்டம் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படும். செமிகண்டக்டர் உயர்திறன் வடிவமைப்பு மற்றும் பரிசோதனை மையம் செமிகண்டக்டர் ஃபேப்லெஸ் லேப் ஒன்று சென்னையில் முன்னணி தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின்
ஒத்துழைப்புடன் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். உலக அளவில் தலைசிறந்த செமிகண்டக்டர் வடிவமைப்பு நிறுவனங்கள் மற்றும் உள்நாட்டு புத்தொழில் நிறுவனங்கள் தங்கள் வடிவமைப்பு மையங்களை தமிழ்நாட்டில் அமைத்திட ஊக்கம் அளிக்கப்படும். பொறியியல் மற்றும் வார்ப்பக தொழிலில் சிறந்து விளங்கும் கோவை மண்டலத்தின் நவீன தொழில் அடையாளமாக எதிர்காலத்தில் விளங்கக்கூடிய வகையில் கோவை சூலூர் பகுதியில் 100 ஏக்கர் பரப்பளவிலும், பல்லடம் அருகே 100 ஏக்கர் பரப்பளவிலும் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான இயந்திர தொழிற் பூங்காக்கள் உருவாக்கப்படும். அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் தைவானிய நிறுவனங்கள் இணைந்து அமைக்கவிருக்கும் இந்த தொழில்நுட்ப பூங்காக்கள் கோவை மண்டலத்தின் பொருளாதார வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். 25 ஆண்டுகளுக்கு முன் சென்னையில் டைடல் பூங்காவை அமைத்து தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திட்ட நவீன தமிழ்நாட்டின் சிற்பியான முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வகுத்து தந்த தகவல் நெடுஞ்சாலையில் தமிழ்நாட்டின் அனைத்து நகரங்களும் இணைந்து பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓசூரில் 5 லட்சம் சதுரடி பரப்பில் உயர்தர அலுவல வசதிகளை கொண்டு 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒன்றும், விருதுநகர் மாவட்டத்தில் புதிய மினி டைடல் பூங்கா ஒன்றும் அமைக்கப்படும். இதன் மூலம் 6600 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உலகளாவிய திறன் மையங்களை ஈர்ப்பதில் தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் கோவை மாநகரங்கள் மகத்தான வெற்றியை பெற்றுள்ளன. அதைத் தொடர்ந்து தொழில் வளர்ச்சியில் பெரும் முன்னேற்றத்தை கண்டு வரும் ஓசூர் நகரை உலகளாவிய திறன் மையங்கள் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டுக்காக ஒரு புதிய மையமாக நிலைநிறுத்துவதற்கு இந்த அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த தொலைநோக்கு பார்வையுடன் சென்னையில் பழைய மாமல்லபுரம் சாலையினை தகவல் தொழில்நுட்ப வழித்தடமாக சிறப்புடன் மாற்றி அமைத்ததை போன்று ஓசூர் நகரத்தை ஒட்டி உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு வசதியுடன் ஓசூர் அறிவுசார் பெருவழித்தடம், ஓசூர் நாலேஜ் காரிடார் ஒன்று அமைக்கப்படும். உலகின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களுடைய உலகளாவிய திறன் மையங்கள் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்களை அங்கு அமைத்திட தேவையான அனைத்து வசதிகளும் இந்த வழித்தடத்தில் இடம்பெற்றிருக்கும். அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை வழங்கிட, பொருளாதார வளர்ச்சியை மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக கொண்டு சேர்த்திட இந்த திராவிட மாடல் அரசு அயராது உழைத்து வருகிறது. அந்த உயரிய நோக்கத்தை நடைமுறைப்படுத்திடும் வகையில் கீழ்கண்ட தொழில் முயற்சிகள் முன்னெடுக்கப்படும். தோல் அல்லாத காலணி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள உலகின் முன்னணி நிறுவனங்கள் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்ற தோல் அல்லாத காலணி உற்பத்தி தொழிற்சாலைகளின் மூலம் 1 லட்சத்திற்கும் அதிகமான நபர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதுடன் அவர்களில் 80% பேர் ஊரக பகுதிகளை சார்ந்த பெண்களாக இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் இத்துறையில் நாட்டிலேயே அதிக வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்திட்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இந்த உற்பத்தி துறையில் இவ்வருடம் 10,000 நபர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிடும் வகையில் மதுரை மாவட்டம் மேலூரிலும் 10,000 நபர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிடும் வகையில் கடலூரிலும் 2 காலனி தொழிற்பூங்காக்கள் 250 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்படும். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காலனி திறன் பயிற்சி மற்றும் ஒன்றை சிப்காட் நிறுவனம் நிறுவிடும். மத்திய மண்டலத்தில் 5,000 நபர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் திருச்சியில் 280 ஏக்கர் பரப்பளவில் பொறியியல் மற்றும் வார்ப்பக தொழிற்பூங்கா ஒன்று அமைக்கப்படும். தூத்துக்குடி மாவட்டம் ஏற்கனவே பசுமை ஹைட்ரஜன் மற்றும் வாகன உற்பத்தி துறையில் கணிசமான முதலீடுகளை ஈர்த்துள்ளது. அதைத் தொடர்ந்து இம்மாவட்டத்தில் செயற்கை இழை மற்றும் தொழில்நுட்ப ஜவுளி தொழிற்பூங்கா ஒன்று அமைக்கப்படும். கடலூர் மாவட்டத்தில் 500 ஏக்கர் பரப்பளவிலும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 200 ஏக்கர் பரப்பளவிலும் புதிய தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும். கோவை மாவட்டம் பம்ப் மோட்டார் உற்பத்தி மற்றும் வார்ப்பக தொழிலில் நாட்டிலேயே சிறப்பிடம் பெற்றுள்ளது. அத்துறைகளின் அடுத்த கட்ட வளர்ச்சியை எதிர்நோக்கி உயர் தொழில்நுட்ப பம்ப் மோட்டார் உற்பத்திக்கான உயர்திறன் மையம் ஒன்றும், வார்ப்பக தொழிலுக்கான உயர்திறன் மையம் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் அட்வான்ஸ்டு பம்ப் மோட்டார் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஃபவுண்டரி ஒன்றும் தொழில் கூட்டமைப்பினரோடு இணைந்து டிட்கோ நிறுவனம் அமைக்கும். ஒரு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு விமான நிலையங்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்பதை நன்கு உணர்ந்த இந்த அரசு சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் தூத்துக்குடி விமான நிலையங்களின் விரிவாக்கத்திற்கு உரிய நிலங்களை கையகப்படுத்தி 2,938 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை இந்திய விமான நிலைய ஆணையத்திற்கு வழங்கியுள்ளது. மேலும் சேலம் விமான நிலையத்திற்கென
350 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னைக்கு அருகே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் தென் தமிழ்நாட்டிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கவும் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி குன்றிய பகுதிகளின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்காகவும் ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதியில் புதிய விமான நிலையம் ஒன்று அமைக்கப்படும். சங்ககாலம் தொட்டு தமிழரின் கப்பல் கட்டும் வரலாறு நீண்ட நெடிய மரபை கொண்டது. தமிழரின் இத்தகைய கடல்சார் மரபை மீட்டெடுத்திடவும் தமிழ்நாட்டை உலகளாவிய கப்பல் கட்டும் மையமாக நிறுவிடவும் தமிழ்நாடு கடல் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை 2025 ஒன்றை அரசு அறிமுகப்படுத்தும். கப்பல் மற்றும் படகு வடிவமைப்பு மற்றும் கப்பல் சட்டகம், கட்டுருவாக்கம், ஷிப் ஹல் ஃபேப்ரிகேஷன் மற்றும் கப்பல் இயந்திர உற்பத்தி, ஷிப் என்ஜின் புரொடக்ஷன் ஆகிய துறைகளில் முதலீடு மற்றும் புத்தாக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கங்களை கொண்டு இப்புதிய கொள்கை அமைந்திடும். இந்த தொழிலின் வருகையின் மூலம் கடலூர் மற்றும் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் 30,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். மேலும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை வளர்ச்சிக்கும் இக்கொள்கை வித்திடும். உயிரி தொழில்நுட்பத் துறையில் பல முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளன. உயிரி தொழில்நுட்ப சூழல் அமைப்பை ஊக்குவிப்பதற்காகவும் உயிரியல் மருந்து, பயோசிமிலர்ஸ் மற்றும் நோய் தீர்வியல், தெரபியூட்டிக்ஸ் போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தவும் அதிநவீன உயிர் அறிவியல் பூங்கா ஒன்று சென்னைக்கு அருகில் உருவாக்கப்படும். இதில் உலகத்தரம் வாய்ந்த தரமான உட்கட்டமைப்பு வசதிகள், பொது சோதனை மையங்கள், ஆய்வகங்கள் மற்றும் இத்துறையின் உயர் மதிப்பு கூட்டல் பொருட்களை உற்பத்தி செய்திட தேவையான பிற முக்கிய தொழில்நுட்ப வசதிகளுடன் ஆயத்த உற்பத்தி கூடங்கள், பிளக் அண்ட் பிளே ஆகியவை அமைக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 3,915 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பிரிவில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. பொறியியல் பொருள்கள், வாகன பாகங்கள், வார்ப்புகள், பம்புகள், ஆயத்த ஆடைகள், தோல் மற்றும் தோல் பொருள்கள் போன்ற பல தொழில்களில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. இந்தியாவிலேயே அதிக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமையப்பெற்ற மாநிலங்களில் 32 லட்சத்திற்கும் மேற்பட்ட பதிவுகளுடன் தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. எதிர்வரும் 25-26 நிதியாண்டில் வங்கிகள் மூலம் 10 லட்சம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்படும். மாநிலம் முழுவதும் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் பயன்பெறும் வகையில் இந்த ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம், விழுப்புரம் மாவட்டம் சாரம் மற்றும் நாயனூர், கரூர் மாவட்டம் நாகம்பள்ளி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சூரியூர், மதுரை மாவட்டம் கருத்தப்புளியம்பட்டி, ராமநாதபுரம் மாவட்டம் தனிச்சியம், தஞ்சாவூர் மாவட்டம் நடுவூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் நரசிங்கநல்லூர் ஆகிய 9 இடங்களில் மொத்தம் 398 ஏக்கர் பரப்பளவில் 366 கோடி ரூபாய் மொத்த திட்ட மதிப்பீட்டில் புதிய தொழிற்பேட்டைகள் தமிழ்நாடு சிறுதொழில் முன்னேற்ற கழகத்தால் சிட்கோ உருவாக்கப்படும். இதன் மூலம் சுமார் 17,500 நபர்கள் வேலைவாய்ப்பினை பெறுவர். தேனி மாவட்டத்தில் நறுமணப் பொருட்கள், நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை உணவு சார்ந்த பொருட்கள், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மின்கடத்தி உபகரணங்கள், தஞ்சாவூர் மாவட்டத்தில் கைவினைப் பொருட்கள் மற்றும் சென்னையில் பொறியியல் உற்பத்தி பொருட்கள் உள்ளிட்ட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் குழுமங்களின் தரம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்தி சந்தைப்படுத்திடவும் ஏற்றுமதி வாய்ப்புகளை உருவாக்கிடவும் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொது வசதி மையங்கள் மற்றும் இதர வசதிகள் உருவாக்கப்படும். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் திட்ட மதிப்பீட்டில் 35% மூலதன மானியம் மற்றும் 6% வட்டி மானியம் 10 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது. இத்திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 2380ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோர்களுக்கு 259 கோடி ரூபாய் மானியம்
வழங்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் இத்திட்டத்தினை செயல்படுத்திட 170 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கலைஞர் கைவினை திட்டம், மரம் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகள், நகை செய்தல், கண்ணாடி மணி, மணி வேலைப்பாடுகள், இசைக்கருவிகள் தயாரித்தல் உள்ளிட்ட 25 வகையான வரை 138 கோடி ரூபாய் கடனுதவி மற்றும் 28 கோடி ரூபாய் கடனுதவி மற்றும் 28 கோடி ரூபாய் மானியம் பெறத்தக்க 7297 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் சுமார் 19,000 கைவினைஞர்களுக்கு உதவிடும் வகையில் மானிய நிதியாக 74 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புத்தொழில் வளர்ச்சி. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 5 மடங்கு உயர்ந்துள்ளது. 5 மடங்கு உயர்ந்து 10,000 எண்ணிக்கையினை தாண்டி உயர்ந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தின் வெற்றிகரமான முன்னெடுப்புகளில் ஒன்றான தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி திட்டத்திற்கு 25-26 ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அண்மையில் உருவாக்கப்பட்ட விண்வெளி தொழில்நுட்பம் சார்ந்து இயங்கும் புத்தொழில் நிறுவனங்களை ஊக்கப்படுத்திட விண்வெளி தொழில்நுட்ப நிதியாக ஸ்பேஸ் டெக் ஃபண்ட் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் செயற்கைக்கோள் சோதனைகளுக்கு தேவையான முன்மாதிரி தயாரிப்பு ஆய்வகம், விண்வெளி தரத்திற்கேற்ற பரிசோதனை வசதிகள், தொழில் வளர்ச்சி பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வசதிகள் சென்னையில் அமைக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 1918 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல்வர் படைப்பகம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக அறிவார்ந்த சூழலை ஏற்படுத்தவும், புத்தொழில் தொடங்குவோர் மற்றும் தொழில் முனைவோர் குறைந்த கட்டணத்தில் தங்கள் அலுவலகமாகவும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் பகிர்ந்த பணியிட சேவை கோவொர்க்கிங் ஸ்பேஸ் வசதிகளை உள்ளடக்கி சென்னை கொளத்தூரில் அமைக்கப்பட்ட முதல்வர் படைப்பகம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. போட்டித் தேர்வுகளுக்கான நூல்களுடன் கூடிய நூலகம், கட்டணமில்லா இணைய வசதி, குளிரூட்டப்பட்ட ஆலோசனை கூடங்கள் மற்றும் கணினி உள்ளிட்ட அலுவலக கட்டமைப்பு வசதியுடன் கூடிய பகிர்ந்த பணியிட சேவை மூலம் புத்தொழில் முனைவோர், தகவல் தொழில்நுட்ப பணியாளர் மற்றும் மாணவர்கள் பயன்பெறுவது மட்டுமின்றி தங்கள் இல்லங்களுக்கு அருகிலேயே தேவையான நேரங்களில் பெண்களும் பணிபுரிந்திடும் பெரும் வாய்ப்பும் உருவாகும். முதல்வர் படைப்பகம் சிஎம் ஸ்பேசஸ் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், தாம்பரம் மற்றும் ஆவடி உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சிகளிலும் 30 இடங்களில் ஒரு மையம் தலா 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தகவல் தொழில்நுட்பம், இயங்குபடம், காட்சிப்படுத்தல், விளையாட்டு, சித்திரக்கதைகள் மற்றும் விரிவாக்கப்பட்ட மெய்நிகர் AVGC XR கொள்கை ஒன்று துறை சார்ந்த வல்லுநரோடு இணைந்து உருவாக்கப்பட்டு வருகிறது. இத்துறையில் பெருமளவில் உருவாகி வரும் புதிய தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்தி உயர்நுட்ப வேலை வாய்ப்புகளை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஏற்படுத்திட வகை செய்யும் பொருட்டு சென்னையில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மூலம் ஒரு திறன்மிகு மையம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் VN AVGC XR ஹப் என்னும் பெயரில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். அதனைத் தொடர்ந்து அதன் துணை மையங்கள் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து 3 ஆண்டுகளில் படிப்படியாக உருவாக்கப்படும். தகவல் தொழில்நுட்பத்துறையில் செயல்படும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு இணைய சேவைகள் மற்றும் தரவு கட்டமைப்புகளுக்காக பெருமளவில் மூலதனம் தேவைப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு ITNT மற்றும் தமிழ்நாடு புத்தொழில் நிறுவனத்தில் பதிவு செய்துள்ள புத்தொழில் நிறுவனங்கள் தரவு மைய சேவைகளில் எளிதில் பெறும் பொருட்டு தலா 5 லட்சம் ரூபாய் மதிப்பு வரையிலான தரவு மைய சேவைகளுக்கான வில்லைகளை வவுச்சர்ஸ் ஃபார் டேட்டா சென்டர் சர்வீசஸ் வழங்கிடும் திட்டம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு புத்தொழில் தரவு மைய சேவை திட்டம் என்ற பெயரில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்படும்.
இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர்வளம். நீரின்றி அமையாது உலகு. தமிழ்நாட்டின் நீர்வளத்தினை பாதுகாத்து மேம்படுத்தும் பொருட்டு வரும் நிதியாண்டு முதல் ஒருங்கிணைந்த நீர்வள மேம்பாட்டு திட்டம் காம்ப்ரஹென்சிவ் வாட்டர் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் புரோகிராம் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் புதிய நீர்ப்பாசன திட்டங்களை ஆய்வு செய்தல், புதிய நீர்ப்பாசன கட்டுமானங்களை அமைத்தல், ஏற்கனவே உள்ள நீர்ப்பாசன கட்டுமானங்களை புதுப்பித்தல், நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்டங்கள், வெள்ள பாதுகாப்பு மற்றும் தணிப்பு திட்டங்கள், அணைகளை மேலாண்மை செய்யும் திட்டங்கள், கடலரிப்பு தடுப்பு திட்டங்கள் மட்டுமின்றி அனைத்து நீர்நிலைகளையும் புனரமைத்து மேம்படுத்தி உரிய முறையில் பாதுகாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள நீர் ஆதாரங்கள் மற்றும் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்தில் கிடைக்கப்பெறும் குடிநீரை கொண்டு சென்னை மாநகரத்தின் குடிநீர் தேவை நிறைவு செய்யப்பட்டு வருகிறது. எனினும் சென்னையில் நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருகி வருவதாலும் மாறிவரும் பருவநிலை மாற்றத்தினால் அவ்வப்போது ஏற்படும் குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்கவும் புதிய நீர்த்திட்டங்களை அமைப்பது இன்றியமையாததாகும். இந்த வகையில் சென்னைக்கு அருகே அமைந்துள்ள கோவளம் உப வடிநிலத்தில் பருவகாலங்களில் கிடைக்கும் வெள்ள நீரின் ஒரு பகுதியை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டத்தில் பழைய மாமல்லபுரம் சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் 4375 ஏக்கர் அரசு நிலப்பரப்பில் சுமார் 1.6 டிஎம்சி கொள்ளளவில் ஆண்டிற்கு 2.25 டிஎம்சி அளவிற்கு வெள்ள நீரினை சேமிக்கும் வகையில் சென்னையின் 6வது நீர்த்தேக்கமாக புதிய நீர்த்தேக்கம் ஒன்று 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கக்கூடிய 170 MLD குடிநீரை கொண்டு சென்னை பெருநகர மக்களின் குடிநீர் தேவை குறிப்பிடத்தக்க அளவில் நீண்ட காலத்திற்கு நிறைவு செய்யப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நீர்வளத்துறைக்கு 9460 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பசுமை ஆற்றல். தமிழ்நாட்டினை எதிர்வரும் 2030 ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உருவாக்கிட தற்போதைய மின் தேவை 2 மடங்காக உயர்ந்திடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உயர் இலக்கினை அடையும் நோக்கில் வரும் 2030 ஆண்டிற்குள் 100 பில்லியன் யூனிட் கூடுதல் புதுப்பிக்கத்தக்க பசுமை ஆற்றலை நமது மாநிலத்தில் உருவாக்கிட உரிய செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. அந்த இலக்கை நோக்கிய பசுமை பயணத்தின் முதல் கட்டமாக வெள்ளிமலை பகுதியில் 1100 மெகாவாட் திறன் மற்றும் ஆழியாறு பகுதியில் 1800 மெகாவாட் திறன் கொண்ட நீரேற்று மின் திட்டங்கள் மொத்தம் 11,721 கோடி ரூபாய் முதலீட்டில் பொதுத்துறை தனியார் பங்கேற்புடன் உருவாக்கப்படும். மேலும் சூரிய ஒளி நேரத்திற்கு பின்னரும் நாள் முழுவதும் தூய்மையான புதுப்பிக்கப்பட்ட மின்சாரம் வழங்கும் நோக்கத்துடன் எதிர்வரும் 2025-26 ஆண்டில் மட்டும் மணிக்கு 4000 மெகாவாட் திறன் கொண்ட மின்களின் சேமிப்பு அமைப்புகள் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சூரிய மின்சக்தியை சேமித்து மாலை நேரங்களில் காணப்படும் உயர் மின் நுகர்வு நேரங்களில் தேவையான மின்சாரத்தை வழங்குவதன் மூலம் பெருமளவு செலவு குறைவதோடு கார்பன் நீக்கம் செய்து தூய்மையான மின்சக்தியை விநியோகிக்க வழிவகுக்கிறது. மேலும் ஏற்றுமதி துறையில் நாடுகளால் விதிக்கப்பட்ட கார்பன் சரி செய்தல் கட்டணங்களால் கார்பன் அட்ஜஸ்ட்மெண்ட் டாரிஃப் பாதிக்கப்படும் உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு இத்தகைய சேமிக்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி வழங்கப்படும் போது உலக அரங்கில் தமிழ்நாட்டின் தொழில் நிறுவனங்கள் முதன்மை பெற இயலும். மாநிலத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை மேம்படுத்துவதற்காக தற்போதுள்ள பல்வேறு கொள்கைகளை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்கை இன்டகிரேட்டட் ரெனியூவபிள் எனர்ஜி பாலிசி வெளியிடப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் எரிசக்தி துறைக்கு 21,178 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம். தமிழ்நாடு 1076 கிலோமீட்டர் நீண்ட நெடிய கடற்கரையுடன் அலையாத்தி காடுகள், பவளப்பாறைகள் மற்றும் கடல் புற்கள் போன்ற வளமான கடல் சூழல் அமைப்புகளை தன்னகத்தை கொண்டுள்ளது. இச்சூழல் அமைப்புகள் கடலோர சமூகங்களுக்கு சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார நன்மைகளை வழங்குவது மட்டுமன்றி கடல் அரிப்பு மற்றும் கடல் மட்டம் உயர்வு ஆகியவற்றுக்கு எதிரான இயற்கை அரண்களாகவும் செயல்படுகின்றன. இம்முக்கிய வளங்களை பாதுகாத்திட வேண்டியது நமது தலையாய கடமை என்பதை உணர்ந்து அலையாத்தி காடுகள் பாதுகாப்பு, நவீன மீன்பிடி நடைமுறைகள் அறிமுகம் போன்ற முக்கிய பணிகளை மேற்கொள்ளும் வகையில் கடல்சார் வள அறக்கட்டளை மரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று 50 கோடி ரூபாய் தொடக்க நிதியுடன் உருவாக்கப்படும். கடல் நீரின் தரம், சுற்றுச்சூழல் கல்வி, பொது சுற்றுச்சூழல் மேலாண்மை,
பாதுகாப்பு மற்றும் சேவைகள் ஆகிய 4 பெரும் பிரிவுகளின் கீழ் உள்ள 33 வெவ்வேறு தகுதிகளை கொண்டிருக்கும் கடற்கரைகளுக்கு வழங்கப்படும் நீலக்கொடி முன்னால கொண்டு வாங்க. இந்த நீலக்கொடி சான்றினை 2025-26 ஆண்டில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையில் உள்ள திருவான்மியூர், பாலவாக்கம், புத்தண்டி, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினம், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கீழ்புதுப்பட்டு மற்றும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சாமியார்பேட்டை ஆகிய 6 கடற்கரைகள் பெற்றிட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். காற்று மாசுபாட்டையும் கார்பன் தடங்களையும் குறைத்திடும் நோக்கில் மாநில போக்குவரத்து கழகங்களில் 700 டீசல் பேருந்துகளை இயற்கை எரிவாயு மூலம் CNG இயங்கும் பேருந்துகளாக மறுசீரமைப்பு செய்திட தமிழ்நாட்டு மாசு கட்டுப்பாடு வாரிய நிதியை கொண்டு 70 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படும். கழுகுகள், பருந்துகள் மற்றும் வல்லூர்கள் உள்ளிட்ட வேட்டையாடும் பறவைகள் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாப்பதால் பல்லுயிர் பெருக்கத்தினை உறுதி செய்திடும் குறியீடாக வேட்டை பறவைகளின் இருப்பினை சூழலியலாளர்கள் கருதுகின்றனர். தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, திருநெல்வேலி, மதுரை அரிட்டாபட்டி மற்றும் பள்ளிக்கரணை ஆகிய பகுதிகளில் காணப்படும் இவ்வகை வேட்டை பறவைகள் அண்மை காலமாக வாழிட சிதைவு, நச்சுப்பொருள்களின் பரவூர் மக்களிடம் உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி அமைப்பு ஒன்று அழிந்து வரும் உயிரினங்கள் பாதுகாப்பு நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் நிதியினை கொண்டு உருவாக்கப்படும். தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் தீவின் முனையில் அமைந்துள்ள தனுஷ்கோடி பகுதி மணல் திட்டுக்கள், சதுப்பு நிலங்கள் மற்றும் சதுப்பு நில காடுகள் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளின் தாயகமாகவும் பூனாரை உள்ளிட்ட வலசை பறவைகள் இடம்பெறுவதற்கான மத்திய ஆசிய பறக்கும் பாதையின் முக்கிய பகுதியாகவும் கருதப்படுகிறது. எனவே புலம்பெயர்ந்த ஈரநில பறவைகளுக்கான வலசை பாதையாக விளங்கி பல்லுயிர் சமநிலையை பாதுகாக்கும் வகையில் தனுஷ்கோடி பகுதியை பூனாரை பறவைகள் சரணாலயமாக அறிவித்திட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் செங்கம் நிலப்பரப்பு அதன் வரலாறு மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்திற்கு பெயர் பெற்றது. சங்ககால இலக்கியங்களிலே கொண்டாடப்பட்டு நாளடைவில் வாழ்விட சிதைவுக்கு உள்ளான இப்பகுதியின் வனச்சுற்றுச்சூழல் அமைப்பை மீட்டெடுக்கும் வகையில் சுமார் 1000 ஹெக்டேர் பரப்பளவில் அழிந்து வரும் தமிழ் நிலப்பரப்பிற்கு உரிய மர இன வகைகளின் பாதுகாப்பையும் சுற்றுச்சூழல், சுற்றுலா மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பல்லுயிர் பூங்கா மேல்செங்கம் பகுதியில் நிறுவப்படும். இப்பூங்காவில் பசுமை பரப்பு மட்டுமன்றி இயற்கை சுற்றுலா வசதிகளும் இடம் பெறும். முதற்கட்டமாக 10 கோடி ரூபாய் நிதி இம்முயற்சிக்காக வழங்கப்படும். தமிழ்நாட்டின் வனப்பகுதிகளில் அமைந்திருக்கும் சாலைகளை தொடர்ந்து முறையாக பராமரிப்பதன் மூலம் வன மேலாண்மை மேம்படுவதுடன் தொலைதூர மலைப்பகுதியில் வாழும் மக்கள், குறிப்பாக பழங்குடியினர் பெரிதும் பயன்பெறுவர். எனவே இவற்றில் கருத்தில் கொண்டு 2025-26 ஆண்டு 500 கிலோமீட்டர் நீளமுள்ள வனப்பகுதி சாலைகள் பல்வேறு திட்ட நிதிகளை ஒருங்கிணைத்து 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். போக்குவரத்து துறை தமிழ்நாட்டில் கடைக்கோடி குக்கிராமங்களுக்கும் தேவையான தரமான மற்றும் நம்பகத்தன்மை கொண்ட போக்குவரத்து சேவையை தொடர்ந்து வழங்கிட இந்த அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வரும் நிதியாண்டில் ஏற்கனவே அறிவித்துள்ளபடி 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்திட 1031 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பயன்பாட்டிற்கு உகந்த 750 பேருந்துகளை முற்றிலும் புதுப்பித்து இயக்குவதற்காக 120 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பெருநகரங்களில் காணப்படும் காற்று மாசுபாட்டினை குறைத்து சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் நோக்கத்துடன் சென்னை மாநகரத்துக்கு 950 மின் பேருந்துகள், கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு 75 மின் பேருந்துகள், மதுரை மாநகரத்திற்கு 100 மின் பேருந்துகள் என மொத்தம் 1125 மின் பேருந்துகள் உலக வங்கி மற்றும் ஜெர்மன் வளர்ச்சி வங்கி கடன் உதவியுடன் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படும். பெருகி வரும் நகரமயமாதல் மிக முக்கியமான தேவையாக பேருந்து, புறநகர் ரயில்வே மற்றும் மெட்ரோ ரயில் போக்குவரத்து போன்ற பல்வேறு வசதிகளை ஒருங்கிணைக்கும் முனையங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. அந்த வகையில் இவற்றை ஒருங்கிணைக்கும் பன்முக போக்குவரத்து முனையம் ஒன்று கிண்டியில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பயணியருக்கு தேவையான அனைத்து நவீன வசதிகளுடன் ஏற்படுத்தப்படும். சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியிலும் இதே போன்று பன்முக போக்குவரத்து முனையம் ஒன்று நவீன பயணியர் வசதிகளுடன் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். கடந்த 1997 ஆண்டில்
முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்திய சிற்றுந்து மினி பஸ் திட்டம் தமிழ்நாட்டில் பெரும் வரவேற்பை பெற்றது. தற்போது வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் நகர்ப்புறங்களை ஒட்டிய ஊரக பகுதிகளிலும் போக்குவரத்து சேவையை வழங்கிடும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட விதிமுறைகளுடன் சுமார் 2000 வழித்தடங்களில் சிற்றுந்து திட்டம் தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. போக்குவரத்து கழகங்களின் செயல்பாட்டு திறன், சேவை வழங்கல் மற்றும் நிதிநிலையை மேம்படுத்துவதற்காக போக்குவரத்து கழகங்களுக்கு செயல்பாட்டின் அடிப்படையிலான ஊக்கத்தொகை வழங்குவதற்காக 2000 கோடி ரூபாய் தொகையுடன் ஊக்க நிதியம் வரும் நிதியாண்டில் உருவாக்கப்படும். மேலும் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சேவையினை மேம்படுத்தும் வகையில் சென்னை நகர கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் செயல்திறன் இடைவெளி நிதியாக 646 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த வரவு செலவு திட்டத்தில் மகளிர் விடியல் பயண திட்டத்திற்கான 3600 கோடி ரூபாய், மாணவர்களுக்கான பேருந்து கட்டண மானியத்திற்காக 1782 கோடி ரூபாய், டீசல் மானியத்திற்காக 1857 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு 12,964 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் திட்டங்கள். தற்போது நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் திட்டங்களிலேயே மிகப்பெரிய திட்டமாக 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 119 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 வழித்தடங்களில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் மிகவும் வேகமாக நடைபெற்று வருகின்றன. இவ்வழித்தடங்களில் பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான உயர் வழித்தடம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். கோவை மாநகரில் அவனாசி சாலை மற்றும் சத்தியமங்கலம் சாலை வழித்தடங்களில் 10,740 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், மதுரை மாநகரில் திருமங்கலம் மற்றும் ஒத்தக்கடை பகுதியில் இணைக்கும் விதமாக 11,368 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கென தயாரிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கைகள் ஒன்றிய அரசின் மூலதன பங்களிப்பு பெறுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஒன்றிய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் இந்த இரு நகரங்களிலும் மெட்ரோ ரயில் அமைக்கப்படுவதற்கான பணி தொடங்கப்படும். மேலும் சென்னை மெட்ரோ ரயில் வழித்தடத்தை சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் வரையிலான 15.46 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9,335 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், கோயம்பேடு முதல் ஆவடி வழியாக பட்டாபிராம் வரையிலான 21.76 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9,744 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் பூந்தமல்லியிலிருந்து திருப்பெரும்புதூர் வழியாக சுங்குவார் சத்திரம் வரையிலான 27.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு 8,779 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் நீட்டித்திடும் வகையில் விரிவான திட்ட அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. இவ்விரிவான திட்ட அறிக்கைகள் ஒன்றிய அரசின் மூலதன பங்களிப்பை பெறுவதற்காக விரைவில் அனுப்பப்படும். இதைத் தொடர்ந்து தாம்பரம் முதல் வேளச்சேரி வழியாக கிண்டி வரை 21 கிலோமீட்டர் தூரத்திற்கும், கலங்கரை விளக்கத்திலிருந்து உயர்நீதிமன்றம் வரை 6 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மெட்ரோ ரயில் வழித்தடம் நீட்டிப்பு செய்வதற்கான விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படும். தமிழ்நாட்டில் ஏற்பட்டு வரும் பரவலான பொருளாதார வளர்ச்சி மற்றும் விரிவான நகரமயமாக்கலை கருத்தில் கொண்டு தலைநகர் புதுதில்லி, மீரட் நகரங்களுக்கு இடையே மித அதிவேக ரயில் போக்குவரத்தை உருவாக்கி இயக்கப்படுவதை போன்று மண்டல விரைவு போக்குவரத்து அமைப்பு ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் RRTS ஒன்றினை தமிழ்நாட்டிலும் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும். மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் மித அதிவேக ரயில்வே செமி ஹை ஸ்பீட் ரயில்வே அமைப்பினை பின்வரும் வழித்தடங்களில் உருவாக்கிட சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தால் விரிவான சாத்தியக்கூறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். 1. சென்னை செங்கல்பட்டு திண்டிவனம் விழுப்புரம் 167 கிலோமீட்டர். 2. சென்னை காஞ்சிபுரம் வேலூர் 140 கிலோமீட்டர். 3. கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் 185 கிலோமீட்டர். மேலும் மாமல்லபுரம், உதகமண்டலம், கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையிலும் அப்பகுதிகளில் நிலவும் நுண்ணிய சுற்றுச்சூழல் தன்மையை கருத்தில் கொண்டும் ரோப்வே என்னும் உயர் போக்குவரத்து அமைப்பினை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுகளை சென்னை மெட்ரோ ரயில் நிலையம் மேற்கொள்ளும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை தொழில் முனைவோராக உயர்த்துவதற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான முதலமைச்சரின் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் CMRIS செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2024-25 நிதியாண்டில் 122 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு 50 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டு இதுவரை 2308 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். வரும் ஆண்டிற்கென 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர
அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் சாலைகள், தெருவிளக்குகள் மற்றும் குடிநீர் வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் மட்டுமல்லாமல் 120 கிராம அறிவுசார் மையங்கள் 117 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகின்றன. 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்தை செயல்படுத்திட 280 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு உலகளாவிய கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்த மாநில அரசு உறுதியாக செயல்பட்டு வருகிறது. கலை, அறிவியல், வணிகம், சட்டம், பொறியியல், மருத்துவம் போன்ற துறைகளில் முதுநிலை அல்லது ஆராய்ச்சி படிப்புகளை தொடரும் மாணவர்களின் நிதிச்சுமையை குறைத்து திறமையான மாணவர்கள் உலகப்புகழ் பெற்ற கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்கும் வாய்ப்பை வழங்க அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் 2025-26 நிதியாண்டில் 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். இவ்வரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகத்தை சார்ந்த பெண் விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக உயர்த்த நன்னிலம் மகளிர் நில உரிமை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பெண்களின் பொருளாதார பாதுகாப்பையும் சமூக நிலையில் அவர்களின் உயர்வை உறுதி செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் 2025-26 ஆண்டில் இந்த திட்டத்திற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 37 வகை தொல்குடியினர் தனிச்சிறப்பு மிக்க அடையாளத்துடன் கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் சமவெளி பகுதிகளிலும் வாழ்கின்றனர். இவர்களின் ஒருங்கிணைந்த மேம்பாட்டிற்காக ஆண்டொன்றுக்கு 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 4 ஆண்டுகளுக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொல்குடி திட்டம் உருவாக்கி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பழங்குடியினரின் மரபுசார் அறிவினை பாதுகாத்து பயன்படுத்தி பல்லுயிர் பெருக்கத்தோடு கூடிய பழங்குடியினர் வாழ்வாதார கொள்கை ஒன்று உருவாக்கப்படும். முதற்கட்டமாக ஈரோடு மாவட்டம் பர்கூர், கடம்பூர் மலைப்பகுதிகள் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதிகளில் அரசின் நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து பழங்குடி மக்களுக்கு திட்டப்பயன்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதோடு அப்பகுதிகளுக்கேற்ற சிறப்பு திட்டங்களை நிறைவேற்றிட 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான உதவித்தொகை வழங்குவதற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் 733 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு 3924 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையுடன் கூடிய சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதுகள் வழங்கப்படும். உரிய செயல்திறன் அளவீடுகள் மற்றும் நல்லிணக்க தரவுகள் மூலம் இந்த ஊராட்சிகள் தேர்வு செய்யப்படும். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலன் சமூக நீதியின் பிறப்பிடமான தமிழ்நாட்டில் நாட்டிற்கே முன்னோடியாக பல்வேறு நலத்திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. வரும் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதி வாரியான கணக்கெடுப்பினையும் இணைத்து ஒன்றிய அரசு நடத்திட வேண்டும் என்று இவ்வரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதிகமான மாணவர் சேர்க்கை உள்ள 27 கல்லூரி மாணவர் விடுதிகள் மற்றும் கடந்த 4 ஆண்டுகளில் கல்லூரி விடுதிகளை தரம் உயர்த்தப்பட்ட 36 பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் கல்லூரி மாணவர்கள் விடுதிகள் அடுத்த 2 ஆண்டுகளில் கட்டமைப்பு வசதி மேம்பாடு, சிறப்பு பழுது நீக்கம், புதுப்பித்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தரம் உயர்த்தி புதுப்பொலிவுடன் திகழ புதிய திட்டம் வகுக்கப்படும். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் 2,92,271 பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க தேவைப்படும் தொகை 117 கோடி ரூபாய். எனினும் ஒன்றிய அரசு இந்த நிதியாண்டில் வழங்கிய 19 கோடி ரூபாய் தொகை மூலம் மிகவும் குறைவான மாணவர்களுக்கு மட்டுமே கல்வி உதவித்தொகை வழங்க இயலும் என்பதால் மீதமுள்ள மாணவர்களுக்கு மாநில அரசு நிதியிலிருந்து கூடுதலாக 98 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2 லட்சத்திற்கு மேற்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் கல்வி பயில்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி படிப்பு உதவித்தொகை வழங்குவதற்காக 146 கோடி ரூபாயும், பள்ளி மேற்படிப்பு உதவித்தொகை வழங்குவதற்காக 335 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. சிறுபான்மையினர் நலன்
சிறுபான்மையினரின் சமூக பொருளாதார மற்றும் கல்வி மேம்பாட்டிற்கென தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதுவரை 159 கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மை நிலை சான்றிதழ் வழங்கப்பட்டது மட்டுமின்றி இவற்றுள் 103 கல்வி நிறுவனங்கள் நிரந்தர சான்றிதழும் பெற்றுள்ளன. ஒன்றிய அரசு சிறுபான்மையின மாணவர்களுக்கு வழங்கி வந்த கல்வி உதவித் தொகையினை கடந்த 2022 ஆண்டு முதல் நிறுத்திவிட்டாலும் தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியத்திற்கு வழங்கிய 12 கோடி ரூபாய் நிதியை கொண்டு 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் சிறுபான்மையின மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. பழமை வாய்ந்த பள்ளிவாசல்களையும் தர்காக்களையும் பழுது பார்ப்பதற்கும் சீரமைப்பதற்கும் வரும் நிதியாண்டில் 10 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதேபோன்று பழமையான தேவாலயங்களை பழுது பார்ப்பதற்கும் சீரமைப்பதற்கும் இந்த ஆண்டு 10 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 1563 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலன். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சமூக பாதுகாப்பு அளித்தல், சிறப்பு கல்வி, தொழிற்பயிற்சி அளித்தல், சுய வேலைவாய்ப்பு அளித்தல், உதவி உபகரணங்கள் வழங்குதல், தடையற்ற சூழல் அமைத்தல் மற்றும் சிறப்பு பள்ளிகள், இல்லங்கள் ஆகியவற்றின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அரசு பணியாளர்களுக்கான தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கென நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் 4% இடஒதுக்கீடு மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் இதுவரை 1493 மாற்றுத்திறனாளிகள் அரசு பணியினை பெற்றுள்ளனர். அதேபோன்று மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்துவதை தனியார் துறைகளிலும் ஊக்குவிக்கும் பொருட்டு தனியார் நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது 10 மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தி இருந்தால் அத்தகைய நிறுவனங்களுக்கு மாதந்தோறும் ஒரு நபருக்கு 2000 ரூபாய் வீதம் ஊதிய மானியத்தினை ஒரு ஆண்டிற்கு அரசு வழங்கும். உலக வங்கியின் கடன் உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகளின் உரிமை திட்டத்தின் ரைட்ஸ் மூலம் 2024-25 ஆண்டு நிதியாண்டில் 5 மாவட்டங்களில் முதற்கட்டமாக 10 வருவாய் கோட்ட அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையங்களும் 38 வட்டார அளவிலான சேவை மையங்களும் தொடங்கப்பெற்று மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வு தேவைகளை நிறைவேற்றும் வகையில் 6 வகையான மறுவாழ்வு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தில் 2025-26 ஆண்டில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் 82 வருவாய் கோட்ட அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையங்களும் 400 வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையங்களும் ஏற்படுத்தப்படும். மாற்றுத்திறனாளிகள் தற்சார்புடன் இயல்பு நிலைக்கு நிகரான செயல்பாடுகளை மேற்கொள்ள உதவும் வகையில் உயர் தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்தப்பட்ட திறன்மிகு கண்ணாடிகள் ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ், அறிவுசார் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கான கற்பிக்கும் உபகரண பெட்டம் TLM கிட், நிற்க இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் நவீன உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு நவீன கருவிகள் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளின் தேவைக்கேற்ப வழங்கும் திட்டம் 125 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். இத்திட்டம் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேலும் செம்மைப்படுத்தும். மாநிலத்தில் உள்ள அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கிடும் வகையில் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தக்க சட்ட முன்வடிவு அறிமுகப்படுத்தப்படும். இதன் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒலிப்பது மட்டுமன்றி அவர்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தை வழிநடத்தும் வல்லமை பெற்றவர்களாகவும் திகழ்வார்கள். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1433 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். பூவிதழ் எங்கும் பனித்துளிகள், காற்றசைவில் வீழ்ந்திடாமல் மெல்ல அசைந்தாடும் மணப்புல் மலர்கள். 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற ஜப்பானிய ஹைக்கூ கவிஞர் மட்சுவோ பாஷோவின் அழகியல் ததும்பும் இக்கவிதை வரிகள் இயற்கையின் படைப்புகளுக்கு இடையே காணப்படும் ஆழமான பிணைப்பை மனிதர்களுக்கு உணர்த்திச் செல்கிறது. இயற்கையினையும் உள்ளடக்கிய உலக உடன்பிறப்பு நேயத்தை உள்வாங்கி உருவாக்கப்பட்டதுதான் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். திட்டத்தின் கீழ் தற்போது மிகவும் வறிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடைக்கோடி ஏழை குடும்பங்களையும் கண்டறிந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற அரசு முடிவு செய்துள்ளது. ஆதரவற்றோர், தனித்து வாழும் முதியோர், ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், மனநலம் குன்றியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு குறைபாடுடைய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் போன்ற சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி
அரசு நலத்திட்டங்களில் முன்னுரிமை வழங்கப்படும். முதற்கட்டமாக மிகவும் வறிய நிலையில் உள்ள சுமார் 50,000 குடும்பங்களில் குழந்தைகள் தங்களின் 2 பெற்றோரையும் இழந்து தங்களது உறவினர்களின் பாதுகாப்பில் வளர்ந்து வருவது தெரிய வந்துள்ளது. தாயுமானவரின் கரங்கள் இக்குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திடும் வகையில் இக்குழந்தைகளின் 18 வயது வரையிலான பள்ளி படிப்பு வரை இடைநிற்றலின்றி அவர்கள் கல்வியை தொடர மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். பள்ளி படிப்பு முடிந்தவுடன் கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கிட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்து சமய அறநிலையத்துறை இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் கடந்த 4 ஆண்டுகளில் 2662 திருக்கோவில்களில் திருப்பணிகள் நிறைவு பெற்று குடமுழுக்குகள் நடைபெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள 777 திருக்கோவில்களில் நடைபெறும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தின் கீழ் தினந்தோறும் சராசரியாக 1,00,000 பேர் பயனடைந்து வருகின்றனர். திருக்கோவில் சொத்துக்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பதற்கு இந்த அரசு எடுத்த பெரும் முயற்சிகளின் பயனாக 7,327 ஏக்கர் நிலங்களும் 36.38 லட்சம் சதுரடி மனைகளும் 5.98 லட்சம் சதுரடி கட்டடங்களும் திருக்கோவில் வசமாக்கப்பட்டுள்ளன. இவற்றின் மொத்த மதிப்பு 7,185 கோடி ரூபாய் ஆகும். மேலும் 84 திருக்கோவில்களில் உள்ள திருக்குளங்களை சீரமைக்க 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்து சமய அறநிலையத்துறையின் பதிப்பகத்துறை மூலமாக 216க்கும் மேற்பட்ட அரிய நூல்கள் மறுபதிப்பு செய்து வெளியிடப்பட்டுள்ளன. 2025-26 நிதியாண்டில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில்களில் திருப்பணிகள் செய்திட 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா $1 டிரில்லியன் என்ற பொருளாதார இலக்கை தமிழ்நாடு அடைவதற்கான 18 முன்னுரிமை துறைகள் ஒன்றாக சுற்றுலாத்துறையும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. சமூகத்தின் அனைத்து தரப்பினரின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் சுற்றுலாத்துறையில் அதிக முதலீடுகளை ஈர்க்கவும் சுற்றுலாத்துறையில் ஈடுபடும் தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் தமிழ்நாடு சுற்றுலா ஊக்குவிப்பு வசதி சட்டம் ஒன்றினை நமது அரசு கொண்டு வரும். ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்திடும் முக்கிய நகரங்களான மாமல்லபுரம், திருவண்ணாமலை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர், பழனி மற்றும் நாகூர், வேளாங்கண்ணி பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் உரிய கட்டமைப்பு வசதிகளை நவீன தரத்துடன் அமைத்திடும் நோக்கோடு மொத்தம் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும். பல்வேறு அரசு துறைகள் மூலமாக மேற்கொள்ளப்படும் இப்பணிகளை ஒருங்கிணைத்து முறையாக செயல்படுத்திட இந்த நகரங்களுக்கென தனித்தனியே வளர்ச்சி ஆணையங்கள் உருவாக்கிட வேண்டிய தேவை எழுந்துள்ளது. முதற்கட்டமாக மாமல்லபுரம், திருவண்ணாமலை, திருச்செந்தூர் மற்றும் ராமேஸ்வரம் நகரங்களுக்கென அத்தகைய வளர்ச்சி ஆணையங்கள் உருவாக்கப்படும். மேலும் மாநிலத்தில் உள்ள அதிகம் அறியப்படாத சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் பொருட்டு அப்பகுதிகளில் சுற்றுலா கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தின் மையப்பகுதியில் சுமார் 52 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ரேஸ்கோஸ் பகுதியில் ஓர் எழில்மிகு சுற்றுச்சூழல் பூங்கா 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். அதிக அளவில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் நீலமலையின் இயற்கை சூழலுக்கு இணங்க நறுமணப் பொருள்கள் தோட்டம், நகர்ப்புற வனவியல் மற்றும் பறவைகள் காட்சி பகுதிகள், இயற்கை வழிப்பாதைகள் ஆகியவை இடம்பெறும். சுற்றுலாத்துறையில் தனியார் முதலீட்டை ஊக்குவித்திடும் பொருட்டு மாமல்லபுரம் மரக்காணம் வரையிலான கடலோர சுற்றுலா வழித்தடம், திருச்சி தஞ்சாவூர் நாகை சோழர்கால சுற்றுலா வழித்தடம், மதுரை சிவகங்கை மரபுசார் சுற்றுலா வழித்தடம், கோவை பொள்ளாச்சி வரையிலான இயற்கை நலன் சுற்றுலா வழித்தடம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அங்கு சுற்றுலா வளர்ச்சிக்கு பொதுத்துறை மற்றும் தனியார் துறை முதலீடுகளை ஈர்த்திட உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கால்நடை பராமரிப்பு நாட்டின் பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்காற்றி வரும் கால்நடை வளத்தை அதிகரிக்கவும் அதன் மூலம் வேலை வாய்ப்புகளை பெருக்க ஏதுவாகவும் கால்நடை இனப்பெருக்கை கொள்கை போவைன் பிரீடிங் பாலிசி உருவாக்கப்படும். இதனை செயல்படுத்த விரிவாக்க பணியில் ஈடுபட்டுள்ள பல்வேறு களப்பணியாளர்களின் பணி ஒருங்கிணைக்கப்பட்டு சீரான இனப்பெருக்க செயல்முறை நடைமுறைப்படுத்தப்படும். உரிமையாளர் இல்லாத நாய்கள் கம்யூனிட்டி டாக்ஸ் மூலமாக இதர கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்படும் இன்னல்களை நீக்கிடும் விதமாக நாய்களுக்கான கருத்தடை அறுவை சிகிச்சை அனிமல் பர்த் கண்ட்ரோல் செய்யும் வசதியை மேலும் வலுப்படுத்திட 100 கால்நடை மருத்துவமனைகள் நாய்களுக்கான கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யும் கட்டமைப்புகள்
அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய மருத்துவ சேவை போஸ்ட் ஆபரேட்டிவ் கேர் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். மேலும் தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்திற்கு பல்வேறு பணிகளுக்காக வரும் நிதியாண்டில் 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீன்வளம் மற்றும் மீனவ நலன், சமூக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த கடலோர உள்கட்டமைப்புகளுக்கு பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் கடல் ஈர்ப்பு போன்ற பாதிப்புகளை தணித்திடவும் புதிய திட்டங்களை வகுத்திடவும் உடனடி இடைக்கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் NCCR மூலம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் இயக்குநரகத்தின் ஒருங்கிணைப்புடன் கடலோர பாதுகாப்புடன் கூடிய மேம்பாட்டிற்கான ஆய்வு மேற்கொண்டு அதற்கான திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் மீனவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவும் வகையில் கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கடலூர், திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், விழுப்புரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் மீன் இறங்குதளம், மீன்பிடி வலைகள் பின்னுதல் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் செயல்படுத்தப்படும். இலங்கை கடற்படையினரால் அதிக அளவிலான தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்கவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். மேலும் இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளின் உரிமையாளர்கள் நலன் கருதி இலங்கையில் நெடுங்காலமாக மீட்க இயலாத நிலையில் உள்ள மீன்பிடி விசைப்படகுகளுக்கு நிவாரணத் தொகையை 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகுகளுக்கான நிவாரணத் தொகையை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை சிறையில் வாழும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 350 ரூபாய் தின உதவித்தொகை 500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. கடல் சீற்றங்கள், புயல் என இன்னல்கள் பல கடந்து வாழ்வை பணயம் வைத்து வாழ்வாதாரத்தை தேடும் மீனவர் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ள நம் மாநில அரசு மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியங்களை தொடர்ந்து உயர்த்தி வந்துள்ளது. இந்த நிதியாண்டில் மீன்பிடிப்பு குறைவு மானியம் 1,79,147 மீனவர்களுக்கு தலா 6,000 ரூபாய் வீதமும், மீன்பிடிப்பு குறைவு காலத்திற்கென சேமித்து வைப்பதை ஊக்குவிக்க 2,10,850 மீனவர் மற்றும் 2,03,290 மீனவ மகளிருக்கு தலா 3,000 ரூபாய் வீதமும், மீன்பிடி தடைக்காலத்தில் 1,98,923 மீனவர்களுக்கு ஒன்றிய அரசின் பங்களிப்பு 1,500 ரூபாயுடன் மாநில அரசின் கூடுதல் பங்களிப்பாக 6,500 ரூபாயும் சேர்த்து தலா 8,000 ரூபாய் வீதமும் என மொத்தம் 381 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மானியம் வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் எரி எண்ணெய், டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் மானிய விலையில் வழங்கிட இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 286 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பால்வளம், பால் மற்றும் பால் பொருட்களை உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்களுக்கு பொருளாதார பாதுகாப்பையும் நுகர்வோருக்கு ஊட்டச்சத்தினை உறுதி செய்திடும் வகையில் பால் பண்ணைகள் தொடர்ந்து நவீனமயமாக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வண்ணம் சேலம் ஆவின் பால் பண்ணையில் நவீன கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், ஈரோடு மாவட்டத்தில் பால் பண்ணை இயந்திரங்களை நவீனமயமாக்கலுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், சென்னை மற்றும் இதர மாவட்டங்களில் பால் பண்ணைகளில் நவீன பால் அளவிடும் கருவிகள், நவீன பால் தகவல் சேகரிப்பான் மற்றும் நிலைக்காட்டி ஆகியவை 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் நிறுவப்படும். மேலும் பால் பொருட்கள் சந்தைப்படுத்துதலை ஊக்குவிக்க 10 கோடி ரூபாய் செலவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெண்ணெய் மற்றும் பால் பவுடர் சிப்பமிடும் நவீன இயந்திரம் அமைக்கப்படும். கைத்தறி மற்றும் துணிநூல் 5 லட்சம் விசைத்தறியாளர்களுக்கு வாழ்வளித்திடும் விசைத்தறி துறையில் நாளுக்கு நாள் மாறி வரும் தொழில்நுட்பத்தின் தேவைகளை நிறைவு செய்திட விசைத்தறி நவீனப்படுத்தும் திட்டம் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் 3 ஆண்டு பழமையான சாதாரண விசைத்தறிகளை நவீன விசைத்தறிகளாக மேம்படுத்தி உயர் மதிப்புமிக்க துணிகளை உற்பத்தி செய்திட மூலதன மானியம் வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 3000 தறிகளை மேம்படுத்த 30 கோடி ரூபாயும், விசைத்தறி குழுமங்களில் தறிக்கூடங்கள், பொது வசதி மையம் மற்றும் ஏற்றுமதிக்கான தர ஆய்வு கூடம் போன்ற வசதிகளை ஏற்படுத்த 20 கோடி ரூபாயும் வழங்கப்படும். கைத்தறி தொழில் சந்தை தேவையை நிறைவு செய்தல், நெசவாளர்களுக்கு நியாயமான ஊதியம் வழங்குதலை உறுதி செய்தல் ஆகியவற்றை முதன்மை நோக்கங்களாக கொண்டு தமிழ்நாடு அரசு கைத்தறி ஆதரவு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் நிதி ஆதாரத்தினை வலுப்படுத்தும் நடைமுறை மூலதன தேவைக்கு கடன் உதவி வழங்கிட கூடுதலாக 10 கோடி ரூபாய் திரள் நிதியாக வழங்கப்படும். மேலும் விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு இந்த வரவு செலவு திட்டத்தில்
673 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆயத்த ஆடை மற்றும் வீட்டு உபயோக ஜவுளிகளை ஏற்றுமதி தரத்திற்கேற்ப துல்லியமான முறையில் உற்பத்தி செய்திடவும் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் பொருட்டும் பொது வசதி மையங்களில் கணினி வடிவமைப்பு மென்பொருளுடன் CAD/CAM கூடிய புதிய முழுமையான கணினிமயமாக்கப்பட்ட துணி வெட்டும் இயந்திரங்கள் நிறுவிட 50% வரை மூலதன மானியம் வழங்கப்படும். இத்திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் தொழில்நுட்ப ஜவுளிகளின் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் உற்பத்தி மற்றும் அவற்றிற்கான முதலீடுகளை ஜவுளி நிறுவனங்கள் மேற்கொள்வதை ஊக்குவிக்கவும் தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம் தமிழ்நாடு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் செயல்படுத்தப்படும். இதற்கான 15 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதத்துறைக்கு 1980 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வீட்டு வசதி தமிழ்நாட்டில் எழில்மிகு இயற்கை சூழலுடன் கூடிய மலைப்பகுதியின் வளர்ச்சியை முறைப்படுத்திட வேண்டிய தேவை எழுந்துள்ளது. அந்நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம், குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், நெல்லியாளம் பகுதிகள், கோவை மாவட்டத்தில் வால்பாறை, திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மற்றும் சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு ஆகிய பகுதிகளில் சுமார் 1200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மலைப்பகுதிகளுக்கான முழுமையான வளர்ச்சி திட்டங்கள் தயாரிக்கப்படும். சுற்றுலா தலங்களை அடையாளம் கண்டு சுற்றுச்சூழல் பாதிப்பின்றி அவற்றை மேம்படுத்துதல், நிலச்சரிவு, வெள்ளம் மற்றும் இதர இயற்கை பேரிடர்களை திறமையாக எதிர்கொள்ளும் வகையிலான பேரிடர் மேலாண்மை திட்டம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இப்பகுதிகளுக்கு உரிய வளர்ச்சி திட்டங்கள் உருவாக்கப்படும். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக பழுதடைந்த நிலையில் உள்ள 6424 குடியிருப்புகள் 1148 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் செய்யப்பட்டு வருகின்றன. இதைத் தொடர்ந்து அடுத்த 2 ஆண்டுகளில் 5856 குடியிருப்புகள் 1051 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் செய்யப்படும். குறைந்த வருமானம் கொண்ட வகையினருக்கான வீட்டு வசதி தேவையை நிறைவு செய்திடவும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு புதிய குடியிருப்புகளை ஏற்படுத்திடவும் உதவிடும் வகையில் தொகுப்பு நிதியம் ஒன்று உருவாக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறைக்கு 7718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொதுப்பணி மதுரை மாநகரில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கிண்டியில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை ஆகியவற்றை தொடர்ந்து சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் பன்னாட்டு அரங்கம், தலைநகர் புதுதில்லியில் வைகை தமிழ்நாடு இல்லம், கோவை மற்றும் திருச்சியில் நவீன வசதிகளுடன் கூடிய மாபெரும் நூலகங்கள் என தமிழ்நாட்டின் நவீன அடையாளங்கள் பலவற்றை அழகுற வடிவமைத்து கட்டமைக்கும் பணிகளை பொதுப்பணித்துறை மேற்கொண்டு வருகிறது. புராதன கட்டடங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் நோக்கோடு சென்னை பல்கலைக்கழக மெரினா வளாகத்தில் உள்ள கீழை கலையியல் ஆய்வு நிறுவன புராதன கட்டடம், ராணிப்பேட்டையில் உள்ள தேசிங்க ராஜாராணி நினைவகம், கோவையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையம், திருச்சியில் ராணிமங்கம்மாள் கோட்டை வளாக அலுவலகங்கள், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் நகரில் உள்ள மகாகவி பாரதியார் இல்லம் உள்ளிட்ட 17 புராதன கட்டடங்கள் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பொதுப்பணித்துறைக்கு 2457 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகள் நாட்டிலேயே பரவலான சாலை வசதிகளை கொண்ட மாநிலங்கள் ஒன்றாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. இவ்வகை சாலை வசதிகளை மேலும் செம்மைப்படுத்திடும் நோக்கத்தில் முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் 16,500 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. 2130 கிலோமீட்டர் முக்கிய சாலைகள் 4 வழி மற்றும் 2 வழி சாலைகளாக அகலப்படுத்தப்பட்டுள்ளன. 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான ஊராட்சி ஒன்றிய சாலைகள் பிற மாவட்ட சாலைகளாக மேம்படுத்தப்பட்டுள்ளன. அதன் தொடர்ச்சியாக இவ்வாண்டு சென்னையில் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை கையாளும் விதமாக சென்னை நகரின் கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூரிலிருந்து உத்தண்டி பகுதி வரை 14.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழித்தட உயர்மட்ட சாலை 2100 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் டான்ஷா மூலம் அமைக்கப்படும். தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தவும் அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கவும் பல தொழில் வழித்தடங்களை உருவாக்கிட அரசு முனைந்துள்ளது. இந்த முன்னெடுப்பின் முதற்கட்டமாக ஒரகடம் செய்யார் தொழில் வளத்தடம் உருவாக்கப்படும். இதனால் செய்யார் தொழில் பூங்காவிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் பொருள்களை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்த வழிவகை ஏற்படும். இதற்காக 250 கோடி ரூபாய் மதிப்பில் முதற்கட்ட பணிகள் நடப்பாண்டில் மேற்கொள்ளப்படும். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக புதிதாக செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குடியில் இருந்து
திருக்கழுக்குன்றம் வழியாக கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள மாமல்லபுரம் வரை புதிய 4 வழிச்சாலை சுமார் 28 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைத்திட சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும். நகராட்சிகள், நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக முக்கிய நகரங்களுக்கு புறவழிச்சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக 348 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கோயம்புத்தூர் மேற்கு புறவழிச்சாலை மற்றும் 225 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12.4 கிலோமீட்டர் நீளம் கொண்ட திருநெல்வேலி மேற்கு புறவழிச்சாலை உள்ளிட்ட 14 புறவழிச்சாலைகள் அமைக்கும் பணிகள் மொத்தம் 1713 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஆண்டு தொடங்கும். மேலும் 48 கிலோமீட்டர் நீள மதுரை வெளிவட்ட சாலை அமைத்திட விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படும். பசுமையான தமிழ்நாடு என்ற இலக்கினை அடைந்திட நெடுஞ்சாலைகளை பசுமையாக்கும் ஒரு பகுதியாக தமிழ் நிலப்பரப்பை சார்ந்த வேம்பு, உங்கை, நாவல், புளியமரம் போன்ற இன வகைகளில் 10 லட்சம் மரங்கள் நடப்பட்டு புவிசார் குறியிடப்பட்டு முறையாக பராமரிக்கப்படும். அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விபத்துகளை குறைப்பதன் மூலம் விபத்துகள் இல்லாத மாநிலம் என்ற தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தும் விதமாக 200 கோடி ரூபாய் மதிப்பில் அதிக விபத்து நடக்கும் பகுதிகளான குறுகிய வளைவுகள் மற்றும் சாலை சந்திப்புகள் மேம்படுத்தப்படும். பயணிகள் மற்றும் ஓட்டுநர்களின் வசதிக்காக மாநில நெடுஞ்சாலைகளில் தெரிவு செய்யப்பட்ட 10 இடங்களில் சிற்றுண்டி சாலைகள், தங்கும் விடுதிகள், ஓய்வறை, மின்வாகனங்களுக்கான மின்சக்தி வழங்கிடும் வசதிகள், முதலுதவி மற்றும் அடிப்படை மருத்துவ வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய சாலை ஓர வசதி மையங்கள் அமைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டுள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சியின் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கண்ணாடி இலை பழத்தினை பார்வையிட நாடெங்கிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளதால் கூடுதலாக சின்னமுட்டம் துறைமுகத்தினை 2வது முனையமாக கொண்டு திருவள்ளுவர் சிலை வரை பயணியர் படகுகள் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறுமுகங்கள் துறைக்கு 20,722 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் படைவீரர் அவர்தம் கைம்பெண்கள் மற்றும் அவரை சார்ந்தோர்களின் தொழில் முயற்சிகளை ஊக்குவிக்கவும் அவர்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவுவதை நோக்கமாக கொண்டும் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் புதிய தொழில் முயற்சிகளுக்காக 1 கோடி ரூபாய் வரையிலான கடன்களுக்கு 30% மூலதன மானியமும் 3% வட்டி மானியமும் வழங்கப்படுகிறது. 2025-26 நிதியாண்டில் 400 முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவரை சார்ந்தோர் இத்திட்டத்தினால் பயனடைவார்கள். அரசு அலுவலர்கள் நலன். மாநிலத்தில் உள்ள தெரிவு முகமையிலான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், ஆசிரியர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மற்றும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ஆகியவற்றின் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் வெவ்வேறு அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களுக்காக இதுவரை 57,016 அரசு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர பல்வேறு அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக 21,866 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். ஆக மொத்தம் இந்த அரசு பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் 78,882 நபர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 40,000 பணியிடங்களை வரும் நிதியாண்டிலேயே நிரப்பும் பொருட்டு உரிய நடவடிக்கைகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருகிறது. அரசு அலுவலருக்கு குறைந்த வாடகையிலான குடியிருப்புகளின் தேவை அதிகரித்து வருவதை நிறைவு செய்யும் வகையில் சென்னை சைதாப்பேட்டை தாடண்டர் நகரில் 110 கோடி ரூபாய் செலவில் 2 லட்சம் சதுரடி பரப்பளவில் 190 சி வகை குடியிருப்புகள் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மக்கள் நல திட்டங்களை நாட்டிலேயே மிகச்சிறப்பாக நிறைவேற்றிட அயராது உழைத்து வரும் அரசு அலுவலர்கள் நலனை காப்பதில் நமது அரசு உறுதியாக உள்ளது. அதன் ஒரு பகுதியாக அரசு மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக அரசு அலுவலர்கள் தங்களது ஊதிய கணக்கை பராமரித்து வரும் தமிழ்நாட்டின் முக்கிய வங்கிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கட்டணமின்றி பல சலுகைகளை அளித்திட முன்வந்துள்ளன. அரசு அலுவலர்கள் எதிர்பாராத விதமாக விபத்தில் இறந்து போனாலோ அல்லது விபத்தின் காரணமாக நிரந்தர ஊனமடைந்தாலோ தனிநபர் விபத்து காப்பீட்டுத் தொகையாக 1 கோடி ரூபாய் நிதியினை வழங்கிட வங்கிகள் முன்வந்துள்ளன. விபத்தில் இறந்த அரசு அலுவலரின் குடும்பத்தில் உள்ள திருமண வயதை எட்டியுள்ள மகள்களின் திருமண செலவுகளுக்காக தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் 10 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வங்கிகள் வழங்கிடும். விபத்து காரணமாக இறந்த அரசு அலுவலரின் குடும்பத்தில் பள்ளிக் கல்வியை நிறைவு செய்து
கல்லூரியில் உயர்கல்வி பயின்றும் மகளின் உயர்கல்விக்காக உதவித்தொகையாக 10 லட்சம் ரூபாய் வரை வங்கிகள் வழங்கும். அரசு அலுவலர்கள் தங்கள் பணிக்காலத்தில் எதிர்பாராமல் இயற்கை மரணம் அடைந்தால் ஆயுள் காப்பீட்டு தொகையாக 10 லட்சம் ரூபாய் வங்கிகள் வழங்கும். மேலும் தனிநபர் வங்கிக் கடன், வீட்டுக்கடன், கல்விக் கடன் ஆகியவற்றை அரசு அலுவலர்கள் பெறும்போது உரிய வட்டிச் சலுகைகள் வழங்கிடவும் முக்கிய வங்கிகள் முன்வந்துள்ளன. அரசு அலுவலருக்கு இந்த காப்பீடு உள்ளிட்ட சேவைகளை எதிர்வரும் 2025-26 ஆண்டு நிதியாண்டு முதல் வழங்கிட முன்வரும் வங்கிகளுடன் அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதுடன் குறித்த காலத்திற்குள் இப்பயன்கள் அரசு அலுவலரின் குடும்பங்களுக்கு கிடைத்திடுவதை தமிழ்நாடு அரசின் கருவூலத்துறை ஒருங்கிணைக்கும். மனிதவள மேலாண்மை. அரசு நிர்வாக நடைமுறைகளை எளிமையாக்குவதன் மூலம் பொதுமக்கள் இணைய வழியிலேயே அரசு சேவைகளின் விரைவாகவும் எளிமையாகவும் பெற்றிடுவதற்காக தொடங்கப்பட்ட எளிமையான நிர்வாகம் சிம்பிள் கவ் என்னும் திட்டத்தின் கீழ் 8 அரசு துறையின் சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்கள் பெறுவதற்கான வழிமுறைகள் மிகவும் எளிமையாக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வரும் ஆண்டில் பல்வேறு துறைகளில் 150 சேவைகளை இணைய வழியில் இம்முயற்சியின் கீழ் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் வணிக நடைமுறைகளை எளிமையாக்குவதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சிக்கு உதவிட தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெள்ளை வகை தொழிற்சாலைகளின் பட்டியலை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அரசு அலுவலர்கள் இணைய வழியில் தங்களுடைய திறன்களை வளர்த்துக் கொள்ளும் வகையில் முன்னணி கல்வி நிறுவனங்கள் வாயிலாக அவர்களின் விருப்பத்தின் பெயரில் கட்டணமின்றி பயின்றிட தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக சான்றிதழ் பெறக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பெருந்தரவு பகுப்பாய்வு டேட்டா அனாலிசிஸ், திட்ட மேலாண்மை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், தகவல் தொடர்பு திறன் கம்யூனிகேஷன் ஸ்கில் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படும். இலங்கை தமிழர். தமிழ்நாடு அரசு இலங்கை தமிழர்களின் நலன் மற்றும் மறுவாழ்வை உறுதி செய்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுத்து வருகிறது. அவரது கண்ணியமான வாழ்வினை உறுதி செய்ததன் நோக்கில் 7469 புதிய வீடுகளுக்கான கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதன் அடுத்த கட்டமாக முகாம்பால் இலங்கை தமிழர்களுக்கு கூடுதலாக 3000 வீடுகள் 206 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டித்தரப்படும். மக்கள் குறை தீர்ப்பு. பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பதற்கு இந்த அரசு அதிக முன்னுரிமை வழங்கி வருகிறது. முதல்வரின் முகவரி துறையின் மூலம் இதுவரை பெறப்பட்ட 93.86 லட்சம் மனுக்களில் 89.58 லட்சம் மனுக்களுக்கு உரிய தீர்வுகள் காணப்பட்டுள்ளன. மனுக்களுக்கு காணப்பட்ட தீர்வுகளின் மீது மனுதாரர்களிடமிருந்து பின்னூட்டங்கள் பெறப்பட்டு உரிய மேல் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி அவர்கள் இருப்பிடத்திற்கு அருகிலேயே அவர்கள் அதிகமாக அணுகும் 15 அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை பெற்று 30 நாட்களுக்குள் தீர்வு காணும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதுவரை இத்திட்டத்தின் கீழ் 21.86 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு இந்த அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையிலும் பிற குற்றங்களை உடனுக்குடன் கண்டுபிடித்து ஆராய்வதற்கான அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கோடும் சென்னை மட்டுமின்றி தமிழ்நாட்டின் இதர முக்கிய நகரங்களான கோவை, திருச்சி, மதுரை, தாம்பரம் மற்றும் ஆவடி ஆகிய பகுதிகளிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். குற்றங்களை தடுத்திடும் வகையில் நகரங்களும் கண்காணிப்பு கேமராக்கள், முக அடையாளம் காணும் மென்பொருள் அமைப்பு ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம், தானியங்கி வாகன எண் கண்டுபிடிக்கும் மென்பொருள் அமைப்பு ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன், ஆளில்லா வான்கலம் ட்ரோன்ஸ், அடிப்படையிலான கண்காணிப்பு மற்றும் நுண்ணறிவு அடிப்படையிலான காணொலி பகுப்பாய்வு வீடியோ அனாலிசிஸ் அம்சங்களை உள்ளடக்கிய இத்திட்டம் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். பதிவுத்துறை. தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆவணங்களின் பதிவை கையாண்டு வரும் சார்பதிவாளர் அலுவலகங்களை புதிய தொழில்நுட்ப வசதியுடன் நவீனமயமாக்கிட வேண்டிய தேவை எழுந்துள்ளது. அதன்படி பொதுமக்களுக்கு வசதியான குளிரூட்டப்பட்ட காத்திருப்போர் கூடம், இணைய வசதி, படிப்பகம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், தூய்மையான ஓய்வறைகள், மின்னணு நுழைவு அட்டை மற்றும் பரந்த வாகன நிறுத்துமிடம் ஆகிய அனைத்து வசதிகளையும் கொண்டு சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட மாநகராட்சி பகுதிகளில் 50 சார் பதிவாளர் அலுவலகங்கள் 30 கோடி ரூபாய் செலவில் நவீனப்படுத்தப்படும். பேரிடர் மேலாண்மை. வெப்ப அலையினை மாநிலம் சார்ந்த பேரிடராக தமிழ்நாடு அரசு அண்மையில் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வெப்ப அலையால் ஏற்படும் சுகாதார பாதிப்பு மற்றும் உற்பத்தி திறன் இழப்பினை குறைப்பதற்கான
தணிப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநில அளவிலான வெப்ப அலை செயல் திட்டம் மட்டுமின்றி பெருநகர சென்னை மாநகராட்சி, மதுரை, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், வேலூர், சேலம், தாம்பரம் மற்றும் ஆவடி மாநகராட்சி ஆகிய 11 நகரங்களுக்கென தனியே வெப்ப அலை செயல் திட்டங்கள் தயாரிக்கப்படும். பேரிடர் அபாயத்தை திறம்பட மேலாண்மை செய்து அதன் தாக்கத்தை குறைத்திட முதல் நிலை மீட்பாளர்கள், களப்பணியாளர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அரசு சாரா நிறுவனங்கள் ஆகியோரின் திறன்களை மேம்படுத்திட மாநில பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் அதிநவீன வசதிகளுடன் கூடிய தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம் ஒன்று 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையில் அமைக்கப்படும். வருவாய்த்துறை ஏற்றத்தாழ்வற்ற சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்குடன் சொந்த வீடற்ற நிலமற்ற ஏழை குடும்பங்களுக்கு விலையின்றி வீட்டுமனை பட்டா வழங்குவதை அரசு தன் முன்னுரிமை கொள்கையாக கொண்டுள்ளது. இதுவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீட்டுமனை பட்டாக்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு பிரிவினருக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 5 லட்சம் பட்டாக்கள் இந்த ஆண்டு வழங்கப்படும். சென்னை மாநகர் மற்றும் அதன் சூழ்பகுதிகளில் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் தகுதியுடைய குடும்பங்களுக்கும், அதேபோன்று மாவட்ட தலைநகரின் 16 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் உள்ள பகுதிகளில் மற்றும் நகராட்சி மற்றும் பேரூராட்சியின் 8 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் உள்ள பகுதிகளில் வீட்டுமனை ஒப்படை வழங்க விதிக்கப்பட்ட தடையாணை ஒருமுறை தளர்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் 5 ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் மக்களுக்கும் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும். உயர் தெளிவுத்திறன் செயற்கைக்கோள் ஒளிப்படங்கள் உதவியுடன் பன்முக தொழில்நுட்பங்களின் வாயிலாக உயர் தெளிவுத்திறன் பெருவிகித அளவிலான ஹை ரெசல்யூஷன் லார்ஜ் ஸ்கேல் மேப் வரைபடம் ஒன்று நமது மாநிலத்திற்காக உருவாக்கப்படும். இதன் மூலம் நில அளவை, பேரிடர் மேலாண்மை திட்டமிடல் மற்றும் இதர உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு இவ்வரைபடங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நிதி மேலாண்மை டாக்டர் அரவிந்த் பனகாரியா தலைமையில் 16ஆம் நிதி ஆணையம் தமிழ்நாட்டிற்கு வருகின்ற போது நமது அரசு வலுவான கோரிக்கைகளை தகுந்த தரவுகளோடு முன்வைத்தது. அவற்றில் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 50% அதிகரித்து மாநிலங்களுக்கு இடையேயான நிதி பகிர்வுக்கு முற்போக்கான கணக்கீட்டு முறையை பின்பற்றுதல், மறுபகிர்வு என்ற பெயரில் வளர்ந்த மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படுத்துவதை தவிர்த்து அவர்களின் செயல்திறனுக்கு உரிய நிதி பகிர்வை அளித்தல், வேகமாக வளர்ந்து வரும் நகர்ப்புற மக்கள் தொகை, அடிக்கடி ஏற்படும் இயற்கை பேரிடர்கள் மற்றும் முதியோர் மக்கள் தொகை போன்ற குறிப்பிட்ட சவால்களை எதிர்கொள்வதற்கான நிதி ஆதாரங்களை ஒதுக்குதல் ஆகியவற்றை முக்கியமானதாகும். தமிழ்நாட்டின் அறிக்கை குறித்து ஆணையம் தனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துள்ள நிலையில் நமது அரசால் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள முற்போக்கான வழிமுறைகளை தற்போதைய நிதி ஆணையம் பரிந்துரைக்கும் என நம்புகிறோம். மாநிலத்தின் பரவலான வளர்ச்சிக்கு வலுவான கடன் பொருளாதாரம் கிரெடிட் எக்கானமி இன்றியமையாதாகும். இதனை நன்கு உணர்ந்துள்ள இந்த அரசு வேளாண்மை, சிறு குறு நிறுவனங்கள், மகளிர் சுய உதவிக்குழு, கல்வி ஆகிய முன்னுரிமை துறைகளுக்கு கடன் வழங்கும் வங்கிகளுக்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வரும் நிதியாண்டிற்கென 9.5 லட்சம் கோடி ரூபாய் என உயர் இலக்கினை இந்த அரசு நிர்ணயித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 17.47% அதிகமாகும். தமிழ்நாடு அரசு ரிசர்வ் வங்கியின் புத்தாக்க மையத்துடன் இணைந்து வங்கிகள் கடன் வங்கியிடும் நடைமுறைகளை எளிமைப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த கடன் வழங்கும் அமைப்பு யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ் தொழில்நுட்பத்தை பல்வேறு வங்கிகளின் மூலம் தமிழ்நாட்டில் விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது. இதன் மூலம் நமது விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்கள், சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர்கள் என அனைவருக்கும் விண்ணப்பித்த மிக குறுகிய காலத்தில் கடன் வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்த உதவியாக இருக்கும். தமிழ்நாட்டின் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபி கணக்கீட்டை துல்லியமாக கணித்திடவும், துறைவாரியான உற்பத்தியை கணக்கிடவும், அதிலும் குறிப்பாக சேவை தொடர்பான துறைகளின் தரவுகளை சேகரிக்கவும் விரிவான நிறுவன கணக்கெடுப்புகளை அரசு திட்டமிட்டு செயல்படுத்த உள்ளது. 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படவிருக்கும் இக்கணக்கெடுப்புகள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை துல்லியமாக அளவீடு செய்வதற்கும் தரவு சார்ந்த கொள்கை முடிவுகளை அரசு எடுப்பதற்கும் வழிவகுக்கும். சிறந்த மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தினை வழங்கும் பொருட்டு நமது அரசு பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறது. விளைப்புலிகள் கோருவதற்காக மின் ஒப்பந்த புள்ளி நடைமுறையை நடைமுறைப்படுத்துதல், விளைப்புலிகளில் வங்கி உத்தரவாதத்தினை இணைய வழியில் பெறுதல், ஒப்பந்ததாரர்களை இணைய வழியில் பதிவு செய்தல் ஆகியவை இவற்றில் அடங்கும். அடுத்த கட்டமாக பொறியாளர் அளவீடு புத்தக பதிவு,
ஒப்பந்த மேலாண்மை, மதிப்பீடு தயாரித்தல் மற்றும் பட்டியல் தொகை செயல் செலுத்துதல் ஆகியவற்றை இணைய வழியில் மேற்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைந்த பணி மேலாண்மை அமைப்பு காம்ப்ரஹென்சிவ் ஒர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற ஒரு புதிய நடைமுறையை நமது அரசு செயல்படுத்த உள்ளது. மேலும் இந்த மென்பொருளை களஞ்சியம் தளத்துடன் இணைக்கப்பட்ட பின் மூலதன செலவினங்கள் மற்றும் திட்டங்களை கண்காணிக்கவும் மற்றும் விரைவாக முடிக்கவும் உறுதுணையாக இருக்கும். சிறப்பு திட்ட செயலாக்கம். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் பரிந்துரையின் பேரில் மக்களின் நீண்டகால தேவைகளை முன்னுரிமைப்படுத்தி நிறைவேற்ற நோக்கம் கொண்டது உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டம். இந்த முயற்சியின் கீழ் இதுவரை 2023, 24 மற்றும் 24, 25 ஆண்டுகளில் நடைமுறையில் உள்ள திட்டங்களின் கீழ் மொத்தம் 14,520 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,266 பணிகள் எடுக்கப்பட்டு அவற்றில் இதுவரை 389 பணிகள் 2,246 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இதுவரை இந்த அரசின் முக்கிய திட்டங்களையும் அறிவிப்புகளையும் எடுத்துரைத்துள்ள நான் தற்போது மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிதி நிலைமையை விளக்க விடுகிறேன். 24-25 ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,95,173 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் திருத்த மதிப்பீடுகளில் 1,92,752 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2,20,895 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது வணிக வரிகளின் கீழ் 1,63,930 கோடி ரூபாய், முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு கட்டணங்களின் கீழ் 26,109 கோடி ரூபாய், வாகனங்கள் மீதான வரிகளின் கீழ் 13,441 கோடி ரூபாய் மற்றும் மாநில ஆயத்தீர்வையின் கீழ் 12,944 கோடி ரூபாய் வரி வருவாய் மதிப்பீடுகளை உள்ளடக்கியதாகும். மாநில பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி, வரி விகிதங்களில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள், வரி வசூல் திறனில் முன்னேற்றம் ஆகியவற்றின் பலனாக மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2025-26 ஆண்டில் 14.6% வளர்ச்சி பெறும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 24-25 ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 30,728 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மாநிலத்தின் சொந்த வரியல்லாத வருவாய் திருத்த மதிப்பீடுகளில் 28,124 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரியல்லாத வருவாய் 28,819 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வருவாய் மதிப்பீடான 2,49,713 கோடி ரூபாய் மொத்த வரி வருவாய் வரவுகளில் 75.31% கொண்டிருக்கும். அரசின் பெரும் முயற்சிகளால் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் உயர்ந்து வரும் அதே வேளையில் ஒன்றிய அரசிடமிருந்து பெறக்கூடிய உதவி மானியங்கள், ஒன்றிய வரிகளின் பங்கு ஆகியவை மொத்த வருவாய் சதவீதத்தில் குறைந்து கொண்டே வந்துள்ளன. ஒன்றிய அரசு ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்தின் கீழ் நிதியை விடுவிக்காமல் நிறுத்தி வைத்ததும், பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிதியை விடுவிக்க மறுத்ததும், மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருவெள்ளம் ஆகிய 2 தொடர் பேரிடர்களின் நிவாரணப் பணிகளுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மிகச் சொற்பமான 276 கோடி ரூபாயை மட்டுமே விடுவித்ததும் மாநில அரசின் நிதி நிலையை வெகுவாக பாதித்துள்ளது. 24-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 23,354 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படும் உதவி மானியங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 20,538 கோடி ரூபாயாக கணிசமான அளவிற்கு குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் முழு பங்கு தொகையை ஒன்றிய அரசு வரும் நிதியாண்டில் விடுவிக்கும் என எதிர்பார்த்து ஒன்றிய அரசிடமிருந்து வரப்பெறக்கூடிய உதவி மானியங்கள் 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 23,834 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 49,755 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட ஒன்றிய வரிகளின் பங்கு
திருத்த மதிப்பீடுகளில் $52,491 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. திருத்த மதிப்பீடுகளில் இப்பங்கு உயர்ந்திருந்தாலும் ஒன்றிய அரசு தொடர்ந்து அதிக அளவில் மேல் வரிகளையும் கூடுதல் கட்டணங்களையும் விதிப்பதால் மாநில அரசிற்கு கிடைக்க வேண்டிய பங்கு மிகவும் குறைவாகவே உள்ளது. ஒன்றிய அரசின் வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒன்றிய வரிகளின் பங்கானது 58,022 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 6% கொண்டிருக்கும் நாம் தேசிய பொருளாதார வளர்ச்சியில் 9% பங்களிக்கும் அதே வேளையில் ஒன்றிய வரிகளில் தமிழ்நாட்டிற்கான பங்கானது வெறும் 4% மட்டுமே என்பது மாநிலத்திற்கு இழைக்கப்படும் அநீதியை தவிர வேறு எதுவும் இல்லை. ஒட்டுமொத்தத்தில் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒன்றிய அரசிடமிருந்து வரப்பெறக்கூடிய தொகைகளின் விகிதம் கடந்த சில ஆண்டுகளின் தொடர்ச்சியாகவும் மிக அதிக அளவிலும் வீழ்ச்சியடைந்து வரும் வேளையில் 16-17 ஆண்டில் 3.41%, 24-25 ஆண்டில் திருத்த மதிப்பீட்டில் 1.96% கணிசமாக குறைந்துள்ளது. தற்போதைய மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் இந்த 1.45% குறைவினால் மாநில அரசுக்கு ஏற்படக்கூடிய 45,182 கோடி ரூபாய் இழப்பானது 24-25 ஆண்டின் திருத்த மதிப்பீடுகளில் மதிப்பிடப்பட்டுள்ள நிதி பற்றாக்குறையில் ஏறத்தாழ 44.43% சமமாகும். சுருக்கமாக 24-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 2,99,009 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மொத்த வருவாய் வரிவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 2,93,906 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 25-26 ஆண்டில் மொத்த வருவாய் வரவினங்கள் 3,31,569 கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது திருத்த மதிப்பீடுகளை விட 12.81% அதிகமாகும். செலவினங்களை பொறுத்தமட்டில் 24-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,48,289 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மொத்த வருவாய் செலவினங்கள் வளர்ச்சிப் பணிகள் சாரா செலவினங்கள் குறைந்ததன் காரணமாக திருத்த மதிப்பீடுகளில் 3,40,374 கோடி ரூபாயாக குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளது. 25-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மொத்த வருவாய் செலவினங்கள் 3,73,204 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2024-25 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளை விட 9.65% வளர்ச்சி கொண்டதாக இருக்கும். 24-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 47,681 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மூலதன பணிகளுக்கான செலவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 46,766 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மூலதன பணிகளுக்காக செலவினங்களை ஊக்குவிக்க அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகளின் தொடர்ச்சியாக 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 57,231 கோடி ரூபாயாக மூலதன பணிகளுக்கான செலவினங்கள் மதிப்பிடப்பட்டுள்ளது. இது திருத்த மதிப்பீடுகளை விட 22.38% வளர்ச்சி கொண்டதாகும். 25-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் நிகர கடன் உட்பட மூலதன செலவினங்கள் 65,328 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 49,279 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட வருவாய் பற்றாக்குறை திறமையான நிதி மேலாண்மையின் பலனாக திருத்த மதிப்பீடுகளில் 46,467 கோடி ரூபாயாக குறைந்துள்ளது. ஒன்றிய அரசிடமிருந்து வரப்பெறக்கூடிய உதவி மானியங்கள் நடப்பு ஆண்டில் குறைந்த போதிலும் வருவாய் பற்றாக்குறை குறைவாகவே அமைந்துள்ளது. 25-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வருவாய் பற்றாக்குறை மேலும் குறைந்து 41,635 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. முதலாக 2015-16 ஆண்டு மாநில மொத்த உள்நாட்டு மதிப்பில் 1% என்ற அளவினை கடந்த வருவாய் பற்றாக்குறை மாநில நிதி நிலைமை தொடர்ந்து சரிவை சந்தித்ததால் 2021 ஆண்டில் 3.28% உயர்ந்தது. இந்த சரிவு போக்கினை நேர்மறையாக மாற்றிட வேண்டும் என இந்த அரசு மேற்கொண்ட அயராத முயற்சிகளின் காரணமாக அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து வரும் நிதியாண்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் வருவாய் பற்றாக்குறையின் விகிதம் 1.17%
2015-16 ஆண்டு நிலைக்கு அருகில் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2024-25 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,08,690 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட நிதி பற்றாக்குறை திருத்த மதிப்பீடுகளில் 6,992 கோடி ரூபாய் குறைந்து 1,01,698 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு குறைவாக மதிப்பிடப்பட்ட போதிலும் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 3.44% மதிப்பிடப்பட்ட நிதி பற்றாக்குறை 2024-25 ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடுகளில் 3.26% குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் 1,06,963 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட நிதி பற்றாக்குறை மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 3% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது நிதி நிலைமையை மேம்படுத்துவதில் அரசிற்கு உள்ள உறுதிப்பாட்டை வெளிக்காட்டுகிறது. நிகர கடன்கள் குறைந்துள்ள போதிலும் 24-25 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 26.41% மதிப்பிடப்பட்ட மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒட்டுமொத்த கடன் விகிதமானது தற்போதைய மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பின் அடிப்படையில் 24-25 ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடுகளில் சற்றே அதிகரித்து 26.43% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 25-26 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் இவ்விகிதம் 26.07% மேலும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது 15வது நிதிக்குழு 2025-26 ஆண்டிற்கு நிர்ணயித்துள்ள 28.7% உள்ளாகவே உள்ளது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, எனது நீண்ட உரையினுடைய முத்தாய்ப்பாக புகழ்பெற்ற அமெரிக்க கவிஞர் ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவர்களுடைய கவிதை வரிகளை நான் நினைவு கூற விளைகிறேன். The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. இக்கவிதை வரிகள் உழைப்பு 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 என ஓயாது, இமைப்பொழுதும் கண்துஞ்சாது தமிழ்நாட்டின் நலன் குறித்து எந்நாளும் சிந்தித்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மிகச்சரியாக பொருந்தி வருவதை இந்த மாமன்ற பொறுப்புகள் உணர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற வாசகத்தை முன்னிறுத்தி தமிழரின் முன்னேற்ற பாதையை செதுக்கிடும் செயலாற்றிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு முன்னேற்ற பாதையை செதுக்கிடும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சில முக்கிய அறிவிப்புகளை நான் இந்த மாமன்றத்தில் வெளியிட விரும்புகிறேன். கோவிட் பெருந்தொற்று பரவியிருந்த காலத்தில் தமிழ்நாடு அரசின் நிதிநிலையின் மீது ஏற்பட்ட பெருஞ்சுமை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு அலுவலருக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறையை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். அவற்றை கனிவுடன் பரிசீலித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை 1/4/2026 முதல் சரண் செய்து பணப்பலன் பெறுவதற்கான நடைமுறை மீண்டும் செயல்படுத்தப்படும். இதற்குரிய அரசாணைகள் விரைவில் பிறப்பிக்கப்படும். அரசு அலுவலர் நலன் காக்கும் இந்த அறிவிப்பின் மூலம் சுமார் 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள். மகளிருக்கு சம சொத்துரிமை வழங்கிடும் சட்டத்தை கடந்த 1989 ஆண்டு நிறைவேற்றிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வகுத்து தந்த பாதையில் வெற்றிநடை பயின்றிடும் நமது திராவிட மாடல் அரசு தமிழ் சமூகத்தில் மகளிருக்கான உயர்ந்த இடத்தையும் உரிய அதிகாரத்தையும் உறுதி செய்யும் வகையில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக சமூகத்தில் மட்டுமின்றி அவரவர் குடும்பங்களிலும் மகளிருக்கான சம பங்கை உறுதி செய்திடும் வகையில் வரும் 1/4/2025 முதல் 10 லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்புள்ள வீடு, மனை, விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்கள்
பெண்கள் பெயரால் பதிவு செய்யப்பட்டால் அத்தகைய ஆவணங்களுக்கு பதிவு கட்டணம் 1% குறைக்கப்படும். தற்போது மேற்கொள்ளப்படும் பத்திரப்பதிவுகளில் 75% பதிவுகள் இந்த அறிவிப்பினால் பயன்பெற இயலும். இதன் மூலம் மகளிரின் சுயசார்பும் பொருளாதார சுதந்திரமும் மேலும் உயர்ந்திடும் என்று இந்த அரசு நம்புகிறது. மகளிர் நலன் காக்க சுய உதவி குழுக்கள், விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண், தோழி பணிபுரியும் பெண்கள் விடுதி என பல்வேறு முன்னோடி திட்டங்களை நாடே வியந்து பார்க்கும் வண்ணம் நமது அரசு செயல்படுத்தி வருகிறது. இதன் அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கு மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அடுத்து வரும் 5 ஆண்டுகளில் 1 லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திடும் பெருந்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் 20% மானியத்துடன் 10 லட்சம் ரூபாய் வரை வங்கிக் கடன் பெற்று மகளிர் பல்வேறு தொழில்கள் தொடங்கிட உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், விற்பனைக்கான ஆலோசனைகளும் வழங்கப்படும். 2025-26 ஆண்டில் இத்திட்டத்திற்கான மானிய நிதி உதவிக்கென 225 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். செயற்கை நுண்ணறிவு உலகெங்கும் பெரும் தாக்கத்தை உருவாக்கி வரும் இந்த வேளையில் நமது மாணவர்களின் தொழில்நுட்ப அறிவையும் அவர்களின் தனித்திறன் மேம்பாட்டு பயிற்சிகளையும் தொடர்ந்து வழங்கிட வேண்டிய வரலாற்று தேவை தற்போது எழுந்துள்ளது. அதை கவனமாக பரிசீலித்த நமது அரசு 4 வருடங்களுக்கு முன் மக்கள் மன்றத்தில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக தமிழ்நாட்டின் பல்வேறு கலை, அறிவியல், பொறியியல், வேளாண்மை மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து கல்லூரிகளிலும் பயின்று வரும் மாணவர்களுக்கு உயர் தொழில்நுட்ப சாதனங்களை வழங்கிட திட்டமிட்டுள்ளது. முதல் கட்டமாக அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும். எதிர்காலத்தில் உயர் தொழில்நுட்ப உலகில் நமது இளைஞர்கள் அறிவாயுதம் ஏந்தி வெற்றி பெறும் வருவதை இது உறுதி செய்திடும் நோக்கில் அறிமுகப்படுத்தும் இத்திட்டத்திற்காக 2025-26 நிதியாண்டில் 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். நூற்றாண்டு கண்ட இந்த சட்டமன்ற பேரவையில் மகத்தான தலைவர்கள் ஒருவராக வரலாற்றில் இடம்பெறவிருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை உறுதி செய்திடும் வகையில் தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு வலுவான அடித்தளம் அமைத்திட நாம் 2 மடங்கு உழைத்திடுவோம். இந்த வரவு செலவு திட்டத்தினை சிதிக்கிட தேவையான பல ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் நல்கிய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு மீண்டும் என் மனமிறைந்த நன்றிகளை நான் உரித்தாக்குகிறேன். இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு அயராது உழைத்த நிதித்துறையின் முதன்மை செயலாளர் திரு தா. உதயச்சந்திரன் ஈயாப்பா அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2025-26 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் ஒப்புதலை பெற்றுத் தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. சிறப்பான நிதிநிலை அறிக்கையை அளித்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நிதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்